நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நியா நானா அப்படின்னு ஒரு ஷோவா எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான ரசிகர்களை பார்க்க முடியும். அவங்கள பார்வையாளர்கள், ரசிகர்கள், விமர்சகர்கள், அப்படி 3 விதமாகவும் கவனிக்கலாம். ஒன்று ஆஸ் அ ஷோவா இது நல்லா இருக்குது, இந்த டாபிக் எனக்கு பிடிச்ச டாபிக், இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த ஷோவை ரசித்து பார்க்குறது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று இது ஒரு நவீன மாறி வரும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நவீன உரையாடல் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க, அதில் ஸ்லாகிக்கிறவங்க. மூன்றாவது, இது என்ன தலைப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறவர்கள், அல்லது இதை ஆதரித்து தான் பேசியிருக்கணும், இதை எதிர்க்கக்கூடாது, இந்த விஷயத்தை இப்படி தான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை முன்வைக்கிறோம். இது மாதிரியான கான்ட்ரவர்சி அல்லது இது மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுவதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தின் 2 தரப்பை தான் இங்கே கொண்டு வரோம். ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் கடந்து இங்கே 2 குழுவாக 2 பேர் உட்கார்றாங்க. ஒருவர் நீண்ட காலமாக நம்பப்பட்ட விஷயங்களை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் அது சரி என்று நம்புகிறவர். இன்னொரு பக்கம் சேஞ்சிங் சொசைட்டியில் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக, அல்லது இப்போ இது ஒத்து வராது அப்படின்னு சொல்ல. இப்படி தான் இந்த விவாதம் இங்கே மட்டும் நடக்கலை, இந்தியா முழுவதுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிரான்சிஷன் பீரியடில் ஒரு பழைய இந்தியாவுக்குள்ளே ஒரு புதிய இந்தியா உருவாகிட்டே இருக்குது. சிந்தனை அளவில், செயல் அளவில், அப்ரோச்சில், ஆட்டிடியூடில், எக்ஸ்போஷரில், இப்படி எல்லாவற்றிலையும் ஒரு புதிய லெவல் ஆஃப் இன்னொன்று நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான, அல்லது பழமையிலிருந்து மாறுகிற நவீனத்திற்கும் அந்த பழமைக்கும் இடையிலான ஒரு வாதம்ங்கிறது நாடு முழுக்க நடப்பது போலவே இங்கேயும் கூட நடக்குது. நிறைய நேரங்களில் எங்களுக்கே கூட ஷாக் அடிக்கும், அப்படியா என்ன இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அதுதான் அன்றைக்கி மாறி வரும் உலகத்துடைய ஒரு கருத்தாக இருக்கக்கூடும். ஆக ஒரு விஷயத்தை விவாதிக்க வேண்டும், அப்போ தான் அதை பற்றின ஒரு முடிவுகளுக்கு வர முடியும், அல்லது அது பற்றி ஒரு பார்வையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நோக்கம். அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் நினைக்கலாம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நான் இந்த பிள்ளையை காதலிக்கிறேன், நான் அந்த பையனை காதலிக்கிறேன், எல்லா தம்பி நீ எதுவும் காதலிச்சுன்னா சொல்லிடுறா, நாங்கள் பாட்டுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கு. இது ஒரு மாற்றம். அது எப்படி காதலை வீட்டுக்குள் பேசலாம்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டாலும், ஒரு பண்பட்ட ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்குது, நாம் இப்போதெல்லாம் வெளியில் பேசலாம்னாலும் ரியாலிட்டியில் அதெல்லாம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சேஞ்சிங் சொசைட்டியில் காதல் பற்றிய பேச்சுக்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறது. அந்த பேச்சு சார்ந்த உரையாடல்கள் பெரும்பாலும் அம்மாவுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில் நடக்கிறது. காரணம், அது ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த தலைப்பு அதுதான். என் பையன் காதலிக்கிறான், அது எனக்கு தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியுங்கிற மாதிரி, எப்போ நம்ம பையன் லவ் பண்ணுறான் போல் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு, அவன் என்னெல்லாம் செய்ய ஆரம்பித்தோடனையும் ஒரு செய்கை, நடவடிக்கை, செயல்பாடு, பேச்சு, இது இப்படி பல விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க. டூருக்கு போயிருந்தோம். டூர் பண்ண இடத்துல அந்த பொண்ணு வந்திருந்தாப்புல. அப்போ அங்கே வச்சு கொஞ்சம் பேச்சு நடந்துச்சு. அப்போ அதில் இவனுடைய செய்கை அதில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போ நீ யார்கிட்ட பேசுகிறாங்கும் போது தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். எப்படி அவர் காதலிக்கிறார் என்பதை கண்டுபிடித்தீர்கள், அவ்வளோதான். சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருந்தேன்னாக்கா, நம்ம போகிற நேரத்தில் ஐயோ அம்மா நீ அம்மா இங்கே வர, நான் முக்கியமாக பண்ணுறேன் அப்படின்வான். அப்போ நமக்கு டவுட் வரும், ஏதோ முக்கியமான அஃபிஷியல் ஒர்க்காக இருந்தா நம்ம போனாக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப ஏதோ பர்சனல் ஒர்க், என்னடா வேற ஏதாவது பண்றியாடானா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சாட்டிங் நீ ஒண்ணா பாரு அப்படின்னா டக்குன்னு அந்த இதை மாத்திடுவான் ஃபேஸ்புக்ல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க நம்ம பையன் லவ் பண்றான் அப்படிங்கன்னு? ஆபீஸ்ல இருந்து வருவான், வந்தது அப்படி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அந்த ரிங்க் வரும் பாருங்க, டக்குன்னு சாப்பாட்டை வச்சுட்டு அப்படியே ஓடிடுவான். அப்படியே ஓடு. சாப்பாட்டை மீறி போனுக்கு ஓடுறாப்லனா ஏதோ இருக்கு. ஓகே, பக்கத்துல நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டெல்லாம் பிடிக்கிறேன், ஒன்லி டவுட், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு நாள் டூர் போயிருந்தோங்க சார், குன்னூருக்கு. அப்போ எங்கள் பையன் பேசிகிட்டு இருந்தான். யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னா. அப்புறம் இவன் ஃபோனை பெட்டில் வச்சுட்டு வெளியில் போயிட்டான். வெளியில் போகும்போது மறுபடியும் கால் வந்தது. நான் பெட்டில் அவன் ஃபோனை நான் அட்டன் பண்ணேன். ஹலோ ஹலோன்னு லேடிஸ் வாய்ஸ் தான் வந்தது. என் குரலை கேட்டோன்னா அந்த பொண்ணு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். அப்புறம் எனக்கு அப்போவே டவுட் வந்தது. நான் அழுதுகிட்டே இருந்தேன், அன்னைக்கு பூரா அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் பொண்ணு கூட சமாதானப்படுத்தினான், அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அழுதிங்க? அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவனை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்குறேன் நான். அதனால எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறது, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் நான். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்கலையா? நான் எதிர்பார்க்கல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓகே, பின்னால் கொடுங்க. உங்கள் பையன் காதலிக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? பைக்கு கேட்டேன் சார். பைக் கேட்கவும் நாங்கள் இந்த சாதாரண பைக்கு வாங்கிக்கோங்கப்பான்னு சொன்னோம். இல்லை, நீங்கள் நான் கேட்குற பைக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு.
சரின்ட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது அந்த பொண்ணோட விருப்பம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. சரி நம்ம பையன் ஆசைப்படுறியா அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் அந்த பைக்கு வாங்கி கொடுத்தோம். யாரையுமே ஏற்றலை வண்டியில், நேரம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டியா. அப்புறம் தான் பார்க்குறோம் அந்த பொண்ணை ஏற்றத்தான் போயிருக்கியா. நானும் அப்பையும் கேட்கல சார். திரும்ப ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாரு. அப்போ தான் பார்த்தோம் நாங்கள். நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க நம்ம பையன் காதலிக்கிறானோ அப்படின்னு? ஃபோனில் மணிக்கணக்காக பேசினே இருப்பான். அதை நின்றுக்கினே பேசுவார், உட்கார கூட மாட்டான். நானே சொல்வேன், கால் வலிக்கு போகுது பாரத், உட்காந்து சேரில் உட்காந்து பேசுப்பா அப்படின்னு. நின்றுக்கிட்டே பேசுவாப்ல? ஆமாம். எப்போ அந்த ஃபோன் என்ன நம்பர்லேருந்து வருது அந்த மாதிரிலாம் செக் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணல. ஆனால் ஏதோ இவன் இல்லாதப்போ நான் எடுப்பேன். அது பேர் தான் செக் பண்ணுறது. ஃபோன் வருது, அவங்க ஃப்ரெண்டுங்க பண்ணுறாங்கன்னு எடுப்பேன். ஆனால் பதிலே இருக்காது. ஓ, அந்த சைடில். ஆமாம், அமைதியாகவே இருக்கும் போது தெரிஞ்சுக்கும் யாரோ ஒரு பொண்ணு பண்ணுது போல் அப்படின்னு ஒரு யோசனை. ஓகே, உங்கள் பையன் லவ் பண்ணுறாரு அப்படின்னு எப்போ உணர ஆரம்பிச்சிங்க? எங்கள் பையனுக்கு முதல்ல காதல் வர்றதுக்கு அறிகுறியே தலையும் முகமும் அழகாக இருக்கா இல்லையான்னு கண்ணாடி 1/2 hour 3/4 hour காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னையே அது ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருப்பான். ஓகே, ஆனால் அம்மாக்கள் இவ்வளோ கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுறது. ஓகே. நைட்டில் 10 மணி மேலே அப்படியே ஃபோன் எடுப்பாங்க சார். நாங்கள்லாம் வந்து நான் தூங்கிடுவேன். அப்புறமா எழுந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். என்ன மெசேஜ் எடுத்து பார்த்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமாங்க சார், மெசேஜ் எடுத்து பார்த்தேன். பார்த்து நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க பையன் லவ் பண்ணுறான் போல் இருக்குன்னு? உங்கள் பையனை விரும்புகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பொண்ணை விரும்புகிறேன். பொண்ணை விரும்ப அவரே சொல்றது மகனை விரும்புகிறேன் அப்படின்னு வந்து வீட்டுக்கு சொல்லிட்டா சார். பொண்ணை வீட்டுக்கு வந்துட்டா. அந்த பொண்ணு வந்து சொல்லிருச்சு? ஆமாம் சார். ஓ ஆமாம் சார். ஆனால் பொண்ணு வந்து இல்ல, அந்த பொண்ணு வந்து சொல்ற வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையா நம்ம பையன் லவ் பண்றானு? சார், என் மகனோட நம்பிக்கை வச்சு நான் பரமாத்தமா இருந்தேன் சார். திருப்பி வந்து நான் உங்க பையனை காதலிக்கணும் அப்படின்னு சொன்னது உண்மையா சார்? அத்தானே சொல்லிட்டாங்க. அத்தானே சொல்லிருச்சு. சொல்லிட்டாங்க. என்ன அந்த சிச்சுவேஷன்ல அந்த சூழ்நிலை இப்படி வந்து சொன்னப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்ன யோசிச்சீங்க? என்ன பேசுனீங்க? நான் ஒன்றும் யோசிக்கல சார். என் மகனோட விருப்பமாம்மா, உங்களை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, உங்க பையன் லவ் பண்றாரு அப்படின்னு எப்போ உணர ஆரம்பிச்சீங்க? ஃப்ரெண்டாக பயவரன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன்னு. அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து நீங்க யோசிக்கலையா? அடிக்கடி அதான் கேட்டான், ஏன் அடிக்கடி வீட்டுக்கு எட்டுன்னு வர, தப்பு பாது, அவங்க வீட்டில் தெரிஞ்சா பிரச்சனை ஆகும், நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும், வேணாம்பான்னு. இல்லைம்மா, நான் அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி. சரி, அப்படின்னா உன் விருப்பம்பா, உன் விருப்பத்துக்கு நான் ஒன்றும் தடை பண்ண முடியாது. இல்ல, மனசு ஒப்பி சொன்னீங்களா? வேற வழி இல்லை இல்லை இல்லை, மனசு இப்படி தான் சொல்ல. அவன் விருப்பப்படும் போது நான் தடை பண்ணி என்ன பண்ண முடியும்? உங்க பையன் லவ் பண்றாரு அப்படின்னு எப்போ உணர ஆரம்பிச்சீங்க? எங்கள் பையன் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. புரியல. அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் என் பையன் இல்லை. ஓகே ஓகே. எங்க இருக்காரு? ஒரு மாதிரி மையமா சிரிக்கிறாப்லையம்மா. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இருக்கு சார். இது வரைக்கும் நான் எதுவும் கண்டுபிடிக்கல. அவனை இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னும் கண்டுபிடிக்கல. இதுக்கு மேல என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? அதான் இப்போ நாட்டுக்கே தெரியுமே. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா வெளி உலகம் பற்றி எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தெரியாததுனால அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் நான் ஃப்ராங்காக தான் இருக்கேன். இப்போ ஏன்னா இங்கே வந்த காரணமே எதுக்குன்னா, நான் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியணும். எங்களுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் என்னுடைய மதர், அதுக்கப்புறம் ஃபாதர், எல்லாருக்குமே தெரியணும். இப்போ இங்கே தான் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. எஸ், பட் ஆனால் ஓகே, உங்கள் பையன் காதலிக்கிறானா? எப்படி இருக்குது இப்போ திடீர்னு? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கல, லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. அவர் வந்து நான் லவ் பண்ணுறேன், அதை சொல்லத்தான் வந்தேன்னு வேற சொல்கிறாப்புல. என்ன மைண்டில் ஓடுது இப்போ? இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அவர் வந்து நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக தான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. பொதுவாக இப்போ பசங்க கொஞ்சம் ஓவராக ஃபோனில் பேசுகிறாங்க, நைட்லாம் ஃபோனில் பேசுகிறாங்கன்னா போய் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த டோனில் கேட்டால் என்ன பதில் வரும்? கத்தாது 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 கத்தாது. அங்க எதிராளிக்கு கேட்டுரும். ஓ, அது எதிராளிக்கு கேட்டுரும். ஓ, உங்கள் எதிராளி நிறைய ஃபோன் வரும். அந்த ஒரு ஃபோன் வந்தா மட்டும் தனியா போயிடுவான். ஓகே, அதை ஆன் பண்ணவே மாட்டான். அப்படி சோ எடுத்து அப்பவே தெரிஞ்சிரும். ஓகே ஓகே. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சந்தேகப்பட்டு அல்லது தெரிஞ்சு கேட்குறீங்க, அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க? ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட காட்டுவான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, பர்மிஷன் கேட்குறாங்க அப்படிமா. இந்த இவனோட அந்த பொண்ணோட நம்பர் இருந்தால் மட்டும் வெளியில் போயிடுவான். கண்டுபிடிச்சு நீங்கள் கேட்குறப்ப அவங்க பதில் என்னவா இருக்குது ரியாக்ஷன்? அது சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது சார், என்னடா பண்ணுற அப்படின்னாக்கா, சும்மா சேட்டிங் தாம்மா அப்படிமா. ஆக்சுவலாக அவன் சேட்டிங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுக்குவான். அம்மா பாருமா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸும் வரும் இல்லைங்களா, இந்த பாருமா இந்த நல்லா இருக்கு பாருமா, இந்த நல்லா இருக்கு பாருமா அப்படின்னா நானும் கேஷுவலாக பார்ப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. இது இந்த ஊர்ல இருந்து பேசுதுமா, இது அந்த ஊர்ல இருந்து பேசுதுமான்வான். ஆனால் பர்டிகுலர் சேட்டிங்னும் போது மட்டும் நம்மளை கிட்ட சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்க. பர்டிகுலர் சேட்டிங் ஏன்டா இது மட்டும் செய்ய முடியாது, இது ஒன்றும் இல்லைம்மா, இது நத்திங், நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்க, இது ஒன்றும் இல்லை அப்படி. அப்போ ஒன்றும் இல்லாததுக்கு நான் பார்த்தா என்னடா, நான் பார்க்குறேனே அப்படிம்பேன் நான். அது இந்த மற்றத்தான் காமிச்சல, அப்புறம் இதையும் காமிக்கிறேன், வேண்டாம் போமா அப்படின்பா. நீங்கள் அவரை தெரிஞ்சு நெருக்கிறப்போ, இவன் யார்ட்டையோ பொண்ணுகிட்ட பேசுகிறான்னு ஒரு சின்ன சந்தேகத்தோட அவரை நெருக்குறீங்க, அவங்களுக்கும் ஆகா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போலுங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பதில் சொல்லுவாங்க? கோவப்படுவான். கோவப்படுவார். ஆமாம், உடனே பக்கத்தில் ரிமோட் எது இருக்குது தூக்கி போட்டு உடைப்பான். ஓ, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் பாதி உடஞ்சிருச்சு அவனாலே. ஓ, ஆமாம், ரொம்ப கோவப்படுவான். இப்போ வெளியே போயிட்டு வரும்போது எங்கே போயிட்டு வருவான்னு கேட்பாங்க. வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, இப்போ தானே வெளியே இருந்து வந்தேன், எவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுமா, பஸ்ஸில் எப்படி தொங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசினா அம்மா அப்படியே அமைதியாகிடுவாங்க. சரி போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பாடு எடுத்துட்டு வந்தோடனே அவங்க எது கேட்க வந்தாங்களோ அதை மறந்துடுவாங்க. நம்ம டக்குன்னு நம்ம ரொட்டீன் ஒர்க்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம், டைவர்ட் பண்ணணும், அப்படியே டக்குன்னு டைவர்ட் பண்ணி விட்டுடணும். ஆனால் சீரியஸாக உங்கள் காதலை வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளவு சிரமம்? ஃபோனுக்கு பாஸ்வேர்ட்லாம் போட்டு வைப்போம். அண்ட் தென் ஏதாவது கால் வந்துச்சுன்னா அதை டப்புன்னு எடுத்து சைலண்டில் போட்டு டப்புன்னு பாக்கெட்லையோ இல்லை எல்லையோ அடியில் மறைச்சி வச்சிடும். அதெல்லாம் டைமிங்கில் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். காதலை எப்படியெல்லாம் மறைக்க வேண்டியிருக்குது? இங்கே இருக்க கூட்டத்திலேயே காதலை மறைச்சிருக்கிறது நீங்கள் தான். ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த க்ரீட்டிங் கார்டை ஈவினிங் வாங்கினோன்னா மறுநாள் காலங்காத்தால் கொடுக்கணும். அப்படின்னா வீட்டில் எங்கே ஒழிச்சு வைக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் சிஸ்டருடைய பீரோவில் லாக்கருக்குள்ளே வச்சு பூட்டிடுவேன். பூட்டிட்டு காலையில் அவங்க வெளியில் போன பிறகு அந்த லாக்கர்லேருந்து அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம், க்ரீட்டிங் கார்டுன்னு மட்டும் இல்லை, கிஃப்டாக இருந்தாலும் சரி, ரிங்காக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி. ஃபார் வேறு யாராவது இப்போ என்னோடய லவ்வரே வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அந்த சாக்லேட் கவரை கூட நான் இப்போ ஒரு இடத்துல ஒலிக்க வைப்பேன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டான இடம், யாருக்குமே தெரியக்கூடாது. வீட்டில் யாருமே இல்லாத இடத்துல மட்டும்தான் ஒழிச்சு வைக்க முடியும். அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது டே டு டே லைஃப்பில் காதலை மறைத்தல் என்பது எவ்வளவு சிரமம்? சார் நான் எப்பயுமே நார்மலாக காலையில் எழுந்திரிச்சின்னா தலையை வார மாட்டேன், மூஞ்சி கழுவ மாட்டேன். நார்மலாக எங்கே போனாலும் ஆஃப் ட்ரவுசரோடு தான் போவேன். லவ்வர் திடீர்னு மார்னிங் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு காலேஜ் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு இங்கே யாரும் வரல, கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டா. என்ன பண்ணுறது தெரில, காலையில் எழுந்திரிச்சா இப்படி தான் போய் ஆகணும். நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கொஞ்சம் மாற்றினாலும் வீட்டில் மாட்டினேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோப்பில் ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் ஜோப்பில் போட்டு ஒன்றுமே மூஞ்சி கூட கழுகலை. காலங்கத்தால் எந்திரிச்சு அப்படியே போயிட்டு டீ கடையில் போயிட்டு ஆனால் ஒரே ஒரு டீனா கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மூஞ்சி அங்கேயே கழுவிட்டு வேகமாக போய் அங்கே நின்னேன். ஃபஸ்ட்டு ஃபோனில் பார்த்தா கேலரி அதெல்லாம் மறைச்சி வைக்கணும். முந்தின நாள் போன ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோஸ் அது மறைச்சி வைக்கணும். மெசேஜ் பார்த்துருவாங்களான்னு நைட்டு குட் நைட் அது மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல, அதோட ஒரு கூட 4-5 வரும், அதெல்லாம் மறைச்சி வைக்கணும். டக்கு நம்ம தூங்கினதுக்கப்புறம் எடுத்துப்பாங்களோ அதுக்கு பாஸ்வேர்டு அதெல்லாம் மறைச்சி வைக்கணும். அப்புறம் வந்து அவங்க ஃபோன் அவங்க இருக்கும்போது எடுத்துருவாங்களோ, ஸோ பாக்கெட்லேயே தான் இருக்கும். அப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு மெசேஜ் இருந்துச்சு, இதே நான் ஒரு பையன்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னா என் ஃபேஸ் சேஞ்ச் மாறவே மாறாது. ஒன்றில் திட்டுவேன், இல்லை ஏதாவது கிளாஸ்னு. அதே இதுவே ஒரு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சிரிப்போம். ஃபோனை பார்த்து யாராவது சிரிப்பாங்களா மெசேஜ் பண்ணும்போது? அது என் அம்மா நோட்டீஸ் பண்ணாங்கன்னா உடனே கேட்பாங்க ஏன் சிரிக்கிறேன். ஜென்ரலாக வந்து நம்ம சேஞ்சஸ் நம்ம வந்து சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம சேஞ்சஸை வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. 24 ஹவர்ஸில் 1 hour தான் நம்ம அந்த சேஞ்சை காமிப்போம். அந்த 1 hour எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அந்தந்த சேஞ்ச் ஆகி வரதை நம்ம எப்படி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறோம் இருந்தாலே சேலஞ்ச். உங்கள் பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஓரளவு அப்படி தான் தோண ஆரம்பித்த பிறகு அவருக்கு தெரியாமல் அவரை நீங்கள் எப்படி எல்லாம் கண்காணிச்சிங்க?
முதல்ல மணி பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆனால் அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடிக்கு மணி பர்ஸ் எடுத்து அவுட் சைடு போனோன்னா கூட பாக்கெட்டில் வச்சுக்குவான். ஏன் இவன் மணி பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறான்? நம்ம தானே காசு கொடுக்குறோம், எதுக்கு இதை மறைக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுனுடைய ஃபோட்டோ அதில் இருந்த மாதிரி இருக்கு. சரி, இது எப்படியாவது ஒரு நாளைக்கு இதை பார்த்துடணும், குளிக்கும் போது இதை கண்டிப்பாக பார்க்கணும். நான் பார்த்துட்டேன். ஸோ மணி பர்ஸை செக் பண்ணுவீங்க? கண்டிப்பாக செக் பண்ணுவேன். மணி பர்ஸை திறந்து பார்க்குறீங்க, அந்த பொண்ணு ஃபோட்டோ அரைஞ்சு பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த பயம் வந்து எனக்கு சமைக்க முடியறது இல்லை, முகம் ஒரு வாட்டமாயிடுச்சு. இவ்வளோ நாள் பையன் நம்மக்கிட்ட எதுவுமே மறைக்கல, காலேஜுக்கு போன உடனே ஏன் இதை மறைக்கிறான்னு. அதை எப்படி கேட்டீங்க அவர்கிட்ட? ஏன்னா உங்களுக்கு அப்படியே தடுமாறிட்டே இருந்திருக்கீங்க. பவர் கட்டு நைட் 8 மணிக்கு வந்து அம்மா போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்லுமான்னு. கதை சொல்லு அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே நைனா இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் இருக்குது நைனா, வீட்டுக்கு மறைக்குது நிறைய விஷயத்த. அந்த பொண்ணு எதனால வீட்டுக்கு மறைக்குதுன்னு தெரியல, காசு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது அப்படின்னு நான் வேற லேடிஸ் வச்சு இவனை என்கொயர் பண்ணேன். அப்போ முகம்மா ஆவுன்னா உனக்கு அந்த இதுதான் கிடைக்குமா, வேற எதுனா பேசுமா, ராஜா கதை ராணி கதைன்னா இந்த மாதிரியே சொல்லினுக்கிறேன். பயம் வந்துச்சு பிள்ளைக்கு. அது கூட எப்படி சொன்னேன்னா, அம்மா கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க, நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். காட்பாடி இறங்க போகிறோம், அந்த பொண்ணையும் பார்த்துட்டான். எப்படி பேசியே ஆகணும். எப்படி பேசுறது? அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேம்மா. என்னப்பா? என் ஃப்ரெண்டு இருந்துமா அப்படின்னு. எந்த ஃப்ரெண்டுப்பா? மணி பர்ஸில் இருந்த ஃப்ரெண்டா அப்படின்னு சட்டுன்னு வாய்க்கு வந்துடுது, மறைக்க முடியல என்னால. அப்படியே ஷேக் அடிச்ச மாதிரி என்னையும் பார்க்க அங்கேயும் பார்க்க ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும். முகம் வாடிச்சு. சரி, குழந்தைக்கு முகம் வாடின இருப்ப நம்ம விடக்கூடாது, நீ இரு, நீ பேசாத, நானே போய் அறிமுகம் ஆகிறேன்னு. அம்மா நீ எங்கே போகிற என்ன அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி. அது ஏற்கனவே என்னை அடிக்கடிக்கு பார்த்துருக்குது, ஆனால் நான் பார்க்கல. அப்போ தான் எனக்கு அறிமுகம் ஆகுது. நீங்கள் சக்தி விட அம்மாவான். ஆமாம்மா நான் தான், எப்படி இருக்கிறேன் என்ன இருக்கிறேன் அப்படின்னு விசாரித்து நான் நல்லபடியாகவே பேசுவேன். உங்கள் பையன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் எப்படிலாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிங்க? என்னென்ன பொருள்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிங்க? என்னென்ன பரிசோதனைகள் பண்ணீங்க? பீரோலாம் செக் பண்ணேன். அதில் வந்து ஒரு ஒரு தொட்டில் மாதிரி பொம்மை இருந்தது. எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பீரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணிக்கு அடியில் சார், துணிக்கு அடியில் அந்த கிஃப்ட்டு கொடுத்த பொருளெல்லாம் துணிக்கு அடியில் ஒரு கீ செயின் எல்லாமே துணிக்கு அடியில் வச்சுருக்கான். நான் கேஷுவலாக எடுத்து பார்த்தேன். அப்போ தான். நீங்கள் என்னென்னலாம் பரிசோதனை பண்ணுறீங்க தெரிஞ்ச பிறகு? வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் எப்போ பார்த்தான்? வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸ் என்ன? லாஸ்ட்டாக 12 மணிக்கு பார்த்துருக்காரா, 1 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க? ஆமாம். பார்த்தீங்க. வேற என்ன செக் பண்ணீங்க? ஃபேஸ்புக்கில் போய் அவனோட ஃபோட்டோஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அவன் உடனுடனே அப்லோட் பண்ணுவான். ஸோ லேட்டஸ்ட்டாக நேற்று என்ன ஃபோட்டோஸ் எடுத்தான், என்ன ரீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே. ஏன்னா அவனோட பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் பண்ணி ப்ளஸ் நான் அவனோட ஃப்ரெண்டாகவும் இருக்கேன். ஸோ எல்லாமே போய் பார்ப்பேன். ஷாக்காக தான் இருக்கும், பட் கண்டும் காணாமல் நான் பார்த்தா வரையே காமிச்சிக்க மாட்டேன். மெசேஜ் எல்லாமே நான் படித்து பார்ப்பேன். நான் கொஞ்சம் நல்லா தூங்குற டைப். ஸோ அவன் எப்போ தூங்குவான், ஒரு சத்தம் கிட்ட கூட எந்திரிக்க மாட்டான். ஸோ இப்போ தூங்கினானே இப்போ அவன் சொல்லிடுவான், மெசேஜ் பண்ணிவிடுவான். நான் இப்போ ஐம் கோயிங் ஃபார் ஸ்லீப், ஸோ ப்ளீஸ் டோன்ட் மெசேஜ்னு போட்டுருவான். ஸோ அதனால் இப்போ கன்ஃபார்ம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வராதுன்னு தெரியும். ஸோ தாராளமாக உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் எனக்கு. உட்காந்து எல்லா மெசேஜும் படிச்சிருவீங்க. வேற ஏடிஎம் எந்த வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் சார். ஸோ அமௌண்ட் அதில் போட்டுட்டு கார்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். மெசேஜ் என்னோட ஃபோனுக்கு வரும். ஸோ எங்கெங்க போய் எப்பப்போ செலவு பண்ணுறான், ஸோ அந்த செலவு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யாரு கூட எப்போ போய் எப்படி செலவு பண்ணுறான். ஓகே, அங்கே ஸ்வைப் பண்ணி இங்கே வந்துடும், உடனே மெசேஜ் வந்துடும். இந்த ஹோட்டல். ஆமாம், உடனே ஃபோன் அடிச்சு கேட்பேன், எங்கடா இருக்கேன், ஹோட்டலில் இருக்கேன், யாரோட இருக்கேன். ஓகே ஓகே. விமன் செப்பல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஈஏல போய் தேய்ச்ச மாதிரி வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுறீங்க. பையன் காதலிக்கிறார்னு சந்தேகப்பட ஆரம்பித்த பிறகு அல்லது தெரிய ஆரம்பித்த பிறகு நீங்கள் அவரை எப்படிலாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிங்க? கண்காணிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. ஏன்னா அவன் இங்கே சென்னையிலே தான் இருக்கான், நான் திருச்சியில் இருக்கேன். வான்னு சொன்னாலும் வரமாட்டான், எந்த பொருளும் அங்கே வீட்டில் வைக்க மாட்டான் அவன். நான் கண்காணிக்கிறதுக்கு எனக்கு இப்போ நான் ரூமுக்கு வரப்பான்னு சொன்னேன். நீ ரூமுக்குலாம் வரக்கூடாது, வேண்டாம், பசங்க இருக்காங்க, நீ வரவே நான் ரூமுக்கு. உங்களுக்கு என்ன டவுட் தான் இருக்குது? டவுட் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஓகே. வேற பேக்கை வந்து ஒரு அடையாளமாக வச்சுட்டு போவாங்க சார். காலேஜ் பேக் தான், ஏதோ அனாவசியமெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த ஜிப்பு எப்படி மேலே இழுத்து விட்டு இருக்கிறோமா இல்லை கீழே இழுத்து விட்டு இருக்கிறோமா, அந்த புடி மேல் பக்கம் இருக்குதா கீழ்ப்பக்கம் இருக்குதான்னு அழகாக அவ்வளோ அமைப்பாக வச்சுட்டு போயிடுவார். நான் அது கரெக்டாக ஒரு நாள் இதை தெரியாது எனக்கு, நான் பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். வந்துடுறாருன்னு, மா என் பேக் யாரோ செக் பண்ணியிருக்கிறாங்கோ, யார் செக் பண்ணாங்கோ, எதுக்கு என் பேக்கை தொட்டாங்க. சரியான கோவம் வருது. என்னடா சொத்தேவா அந்த பேக்கில் இருக்குது, எதனாலும் நீ அவ்வளோ டென்ஷன் ஆகுற, யாருமே எடுக்கல, இல்லை யாரோ எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து நான் செக் பண்ணும் போதெல்லாம் அவர் எப்படி வச்சாரு பர்ஃபெக்டாக அதே மாதிரி வச்சிடுவேன். நம்ம எப்படி? ஸோ அவர் கரெக்டாக ஜிப்பை சென்ட்ரல் லாக் பண்ணி அங்கே வச்சுருந்தா நீங்களும் அதே இடத்துல வச்சாரு. அதே மாதிரி இந்த ஜிப்பு கீழே இழுத்து விட்டு இருக்கா, மேலே இழுத்து விட்டு இருக்குதா, இல்லை இந்த புடி எங்கே வச்சிருக்கிறான் அதை பார்த்து கரெக்டாக அது மேலே ஒரு டைரி இருக்கும், இல்லை ஒரு பென் இருக்கும், அவர் தலை வர்ற சீப்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு அடையாளமாக அவர் வெஸ்ட்டு பாத்ரூம் குளிக்க போகிறதோ வெளியே அவுட் சைடு போகிறதோ அந்த மாதிரி போவார்.
அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எங்க வச்சிருக்கேன். அவரு உங்க அம்மா ஜேம்ஸ் பாண்டு. இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்க இந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் காதலிக்கிறேன், அது எங்கள் வீட்டுக்கு தெரியும், என் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற பசங்க அதை இந்த அம்மாக்கள் எப்படி பார்க்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் காதல் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலைவரம் போல் இருந்தது. இன்றைக்கு வீடுகளுக்குள்ள எப்படி ஒரு சாதாரண பேச்சாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு கேள்வி, அதாவது பையன் லவ்வெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் ஒரு ஸ்டைலு, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்களேன். ஆனால் என் பையன் எப்படி தெரியுமா அப்படின்னு, அதுவும் பொதுவாக அம்மாக்கள் வந்து இந்த ஆண் பிள்ளைகளை பற்றி தான் பயங்கரமாக தம்பட்டு அடிப்பாங்க. மற்ற இவங்களை பொண்ணுங்களை அங்கிட்டு வந்து இங்கிட்டு போயிடுவான், பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான், பொண்ணுங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டான் அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் பற்றி நீங்கள் மற்ற பெண்கள்கிட்ட எப்படியெல்லாம் சுய தம்பட்டம் அடிப்பீர்கள்? என் பையன் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் நல்லா பேசுவான் சார். பொண்ணுங்கள்ட்ட தான் ஜாஸ்தி பேசுவான், ஆனால் தொட்டு பேச மாட்டான். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை. இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப தொட்டு அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான். பட் ரொம்ப சகஜம். அதாவது ஒரு 10 பொண்ணு தான் நடுவில் இருப்பான் அந்த மாதிரி. பட் இது வரைக்கும் தொட்டு பேசுனது கிடையாது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பொண்ணுங்க எல்லாம் சுற்றி நல்லா பையன் ஒரு ஹீரோயிஸ்டிக்கோட ஜாலியாக ஒரு கிறிஸ்டியன் போல உட்காந்துருக்கு. ஆண் பையன் பெற்றிருக்கேன் சார். அது ஒரு கர்வம் இருக்க தானே செய்யும். அப்படித்தான் சார் எங்கள் பசங்க வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. யார்கிட்டையும் பலசர கடைக்கு போக சொன்னா கூட அங்கே வந்து லேடிஸ் இருப்பாங்கன்னு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டே சார் நம்ம இது வரைக்கும் அப்படித்தான் அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படிதான் சொல்லுவோம். இருக்க பக்கமே போக மாட்டான். இந்த மாதிரி என் பொண்ணு பையன் அந்த மாதிரிலாம் போக மாட்டான். நாங்கள் பார்க்குற பொண்ணை தான் கட்டிப்பான். அந்த நம்பிக்கை உடைச்சிட்டாரு அவரு. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது அப்படி பெருமையாக பேத்திக்குவோம். சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவகிட்ட நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும். ரம்பான ஒரு பொண்ணு, அவகிட்ட சொல்லுவேன் என் பையன் சான்ஸே இல்லை. ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு அத்தனை பொண்ணுங்க வருவாங்க, ஆனால் அவன் பேசவே மாட்டான். வழியே வந்து பேசுவாங்க. என்ன சனோஜ் நீ இன்னைக்கு போனியா, வேலைக்கு போனியாதே, ஏதோ அவனை பற்றி நான் ஒரு சம்பவம் பற்றி கேட்பாங்க. பட் இவன் பதிலே சொல்ல மாட்டான். நான் நினச்சிக்கோ உள்ளே இருந்துப்பா பரவாயில்ல நம்ம பையன் சான்ஸே இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் அடிச்சு சொல்லுவேன் சார். ரிலேஷன்ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னது என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்ட் பண்ண தப்பு, அவங்க அப்பா பண்ண தப்பு அவன் பண்ண மாட்டான். உங்களுக்கும் காதல் இந்த லவ் மேரேஜ் ஓகே அதை பண்ண மாட்டான். கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன், பெருமையாக வர சொல்லிக்கிட்டேன். ஏன் அவங்க அப்பா பண்ண தப்புன்னு சொன்னீங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தான் சார் தெரியும். அவன் படுற பாடம் அவன் பார்க்குறான்ல, அவங்க அப்பா படுற பாடம் அவன் பார்க்குறான்ல. சரி. ஸோ அதனால நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டான் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். லவ் வீட்டில் தெரிஞ்ச உடனே அல்லது நான் சொன்ன உடனே செம சாத்து வாங்கினேன் அல்லது பயங்கர திட்டு வாங்கினேங்கிறவங்க யார்? என்ன நடந்துச்சு? நான் சொன்னது நைட் ஈவினிங் தான், இந்த ஷோ பார்க்கும்போது தான் சொன்னேன். ஸோ சொல்லிவிட்டு அப்போவே எனக்கு திட்டு விழுவும் தெரியும். சொல்லிவிட்டு நான் வெளியே போயிட்டேன் மொபைல் எடுத்துகிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வீட்டு தான் வரணும். ஸோ சாப்பிடும்போது அந்த சாப்பாடு போடும்போதே போதுமா இன்னும் கொஞ்சம் போடட்டுமா அதுன்ற மாதிரி தான் அவங்க போட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து காரம் கம்மியாக இருக்கா, இல்லை காரம் இன்னும் கொஞ்சம் போடட்டுமா. அதாவது எப்போவுமே சாப்பாடு போடுறது வேறு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அந்த காரம் கம்மியாக இருக்கா காரம் கூட வேணுமா, உரைக்குதா இல்லையா, சொரணை இருக்கா இல்லையான்னு. அதாவது கிச்சனில் போய் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. நேராக திட்ட மாட்டாங்க, அப்பா திட்டுவார். வேற எங்கள் அம்மா என்ன வந்து திட்டல. அவங்க நான் சொன்ன உடனே அவங்க பண்ண முதல் இது எங்கள் பெரிய மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பெரிய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் உயிரோடு இன்னைக்கு இருக்க உங்கள்கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு எதாவது ஆச்சு எனக்கு இதுவாச்சுன்னா இதுதான் காரணமாக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம அக்காத்த சொந்தக்காரெலாம் சொல்லிடுங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லி லெட்டர் எழுதிட்டாங்க. மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சு, சின்ன மாமாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபோனை வச்சுட்டு என்கிட்ட பேசாமல் போய் அமைதியாக பார்த்துட்டாங்க. திட்டினா அதிகமாக அவன் எதனா பண்ணிக்கணும் என்னன்ற எனக்கு பயம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நாளைக்கு நம்ம வீட்டுக்காரே எதுவும் சொல்லக்கூடாது. நான் இறந்துடுறேன், சந்தேகன்றது யார் வரும்? தங்கச்சி புருஷன் சரியில்லை அதனால தான் என் தங்கச்சி இறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பால்ட்டு என் புள்ள மேலே. இந்த உண்மை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேண்ணா, என் பையன் இப்படி இருக்கிறான், ஏன் அது நீங்கள் கண்டிச்சுங்க. அதனால அண்ணன் தம்பிங்க மேலே போட்டால் தாய் மாமன்னா ரொம்ப பயம். இன்றைக்கும் அந்த பயம். அவங்கள பார்த்தா நிமிந்து பேசுகிற பழக்கமே கிடையாது. என் புள்ள வந்து இந்த தப்பு பண்ணுறான், நீங்கள் கண்டிச்சு வைங்க, உங்களுக்காவது பயப்படுவான், நான் அவனை கண்டிக்கலண்ணா அப்படின்னு. நம்மளா பயங்கர டாக்டிக்கலான ஆள் தான் நீங்கள். கரெக்டாக எங்கே போடணுமோ அங்கே போட்டு பேசாமே விட்டேன் ஒரு வாரம். அப்புறம் எனக்கே மனசு ரொம்ப குழந்தை பார்த்த உடனே ஆள் கரைஞ்சி போச்சு, என்னடா இதுன்னு. அண்ணன் கூப்பிட்டு இதை ரகசியமாக எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சுட்டு எனக்கும் சொல்லிட்டாரு, பிள்ளைய வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, குழந்தைய நாளைக்கு விட்டுட்டீங்கன்னா யார் பொறுப்பு, இவ்வளோ பெரிய பையனா நீ வளர்த்தது இதுக்கு தானா அப்படின்னு அண்ணன் என்ன இவருக்கு தெரியாமல் எங்கிட்டையும் எனக்கு தெரியாமல் பையன்கிட்டையும் அண்ணன் அட்வைஸ் பண்ணிட்டாரு. வேற காதலை சொன்னவுடன் தெரிந்தவுடன் வீட்டில் சார் நான் எனக்கு 2 பையன், நாங்கள் நல்ல ஜாலி டைப்பாக இருப்போம், நல்ல ஜாலியாக இருப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்.
கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருந்தோம். இவன் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தான். இன்னும் ரொம்ப சோகமாக இருக்கானே, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சமைச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மீ அப்படி சொன்னான். சொல்லுடா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கே அப்படி சொல்லி சொன்னால் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன அழுகுறான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. ஏன்டா அழுகுறேன்னு சொல்லி கேட்டால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அவன் கல்யாணம் ஆன பொண்ணு தான் லவ் பண்ணியிருக்காங்க. எப்போ சொல்கிறான் சார் இங்கே பாருங்க சார், அவன் சொன்ன விஷயம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் சமைக்கல ஒன்றும் பண்ணல. ஒரு அஃபெக்ஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஐயோ அந்த குழந்தை இவ்வளோ விரும்பியிருக்கு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். அவன் ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டான். அவனும் உடம்பு சரியில்லை, நானும் உடம்பு சரியில்லை. எனக்கு நம்ம குழந்தையோட ஆசை நிறைவேற்றலையே அப்படின்னு எனக்கு ஃபீலு. அவன் தம்பியே சொல்கிறான், ஏண்டா நீ முதலே சொல்லிடக்கூடாது, நானாவது மம்மிகிட்ட சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் சொல்லவே இல்லை. ரொம்ப சின்சியர் லவ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணியிருக்கான் சார். ஆனால் எனக்கே கொஞ்சம் சாக்கு தான் அடிக்குது. இல்லை உங்களுக்கு அதுக்கு முன்னால் அதை கண்டுபிடிக்க முடியலையா அல்லது அதை ஸ்மெல் பண்ண முடியலையா பையன் லவ் பண்ணுறான் போல் இருக்குன்னு? கண்டுபிடிக்க முடியல சார். ஜாலி டைப்பாக அவன் பண்ணுறான்னு சொல்லியிருக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கேஷுவலாக இருப்பான். எல்லா ஃபோனுமே நானும் எடுப்ப அட்டன் பண்ணுவேன். சாப்பிட்டுன்னு இருக்காண்டி அப்படின்னா சொல்லுவேன். எல்லாருமே கால் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் எல்லாரும் கால் பண்ணுவாங்க, எல்லாம் எடுப்போம். பட் அவனுக்கு லவ் இருக்குது அந்த பொண்ணு மேலேன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப சின்சியர் லவ், ரொம்ப உடஞ்சி போய் இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கான் பாவமாக. அந்த பொண்ணை வந்து நான் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ரொம்ப திட்டினாங்க. என்ன சொல்கிறது, அவங்க வந்து என்னடா சொல்கிறேன்னு ஒரு மாதிரி அவங்க டென்ஷனாக வரதை பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இதை விட முக்கியம் என்னன்னா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் தான் கூட நிற்கிறேன். எல்லாம் வந்தவ ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக போய் நின்றுட்டு இருக்கோம். என்னை கேட்டாங்க, பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, பொண்ணு வீட்டு பக்கமோ மாப்பிள்ளை வீட்டு பக்கமோ இப்போ கல்யாணம் நடக்க போது யாருக்காச்சும் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் சொல்லணும்னா சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டா சொல்லுங்கள். ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தா கூட நான் இல்லை இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டு உடனே அவனை கட்ட வச்சிருப்பேன். அவன் சொல்லவே இல்லை சார் ஒன்றுமே. இது சொன்னதுக்கப்புறம் இதை முன்னாடியே சொல்லிடக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க வந்து என்ன இதை ஏன் சொல்லாம விட்டேன்னு தான் நான் ரொம்ப கெட்ட வார்த்தை கூட சொல்லி திட்டாங்க. இவ்வளோ இதுவாக அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அதை என்னன்னா ரொம்ப இது வாடா போகலாம் பரவாயில்ல, கல்யாணம் நேற்று தான் ஆச்சு, பரவாயில்ல வா நம்ம பேசுகிறோம் வா அப்படி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மீறி வருது அந்த வார்த்தை. நமக்கு தெரியுது மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. அவங்க அவளை திட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் ரொம்ப இதுவாகிடுச்சு. நம்ம சொல்லியிருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க திட்ட தான் எனக்கு அது மைண்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. இப்போ என்னோட முடிவு என்னென்னா, எனக்கு ஒரு அண்ணன் பொண்ணு இருக்குது. நீ லவ் பண்ணாலே போச்சுன்னு வீட்டில் பயங்கரமாக சண்டை பண்ணுற. லவ் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். லவ் பண்ணுடா, லவ் பண்ணு, நமக்கெல்லாம் பண்ணலான்னு. கண்டிப்பாக லவ் பண்ணணும். அவன் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். 3 அண்ணன் இருக்கான், எந்த பொண்ணாலும் லவ் பண்ணு. 3 அண்ணனுக்கு பொண்ணு இருக்குது. அவன் அவ்வளோ உடஞ்சி போய். ஆனால் அண்ணன் பொண்ணை கட்டுறதுக்கு என்ன திட்டம் போடுறீங்க நீங்கள் அழகா? ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு 3 அண்ணன் இருக்காங்க, அந்த பொண்ணில் யாரையாவது ஒரு பிள்ளைய நீ லவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அண்ணன் பொண்ணை யாராவது ஒருத்தர நீங்கள் கட்டிக்கின்னு பிரியப்படுறாங்க. நீங்கள் அந்த பொண்ணில் யாராவது ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லை வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு அவங்க அண்ணன் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணுன்றது அவங்க ஆசை. எனக்கும் இருக்கு. ஆனால் இல்லை, ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா இருக்கு. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதை என்னால் இதுவாக சொல்ல முடியல. நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியல. அவங்க வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. 3 பொண்ணுங்க இருக்குது உங்களுக்கு. உங்கள் அம்மா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. எத்தனை மாமா இருக்காங்க? 3. எத்தனை பொண்ணு? 5 பொண்ணு. இந்த 5 பொண்ணில் 3 மாமாக்களின் 5 பொண்ணுங்களை ஏதாவது ஒரு பொண்ணை கட்டுவீங்களா, வெளியில் கட்டுவீங்களா? கமிட் பண்ண மாட்டேன் சார். கமிட் பண்ண மாட்டேன். நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அவர் தயங்கி பேசுகிறான்? அது நான் எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன் சொல்லி கேட்குறேன். இல்லை மம்மி இதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு ஏதாவது ரீசன் சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை இப்போ நான் யார் மேலேயும் பிரியமெல்லாம் இல்லை. இல்லை அந்த 5 பொண்ணுங்களை கேட்கல. இல்லை 5 பொண்ணுங்களை தவிர்த்து தான் சொல்கிறேன். பெண்கள் அதான் நான் யார் மேலேயும் விருப்பம் இல்லை. அது லவ் பண்ணல. இப்போ யாரையும் ஓப்பனாக சொல்லணும். நிஜமாவா? இல்லை உண்மையா. இப்போ உங்க மாமாக்கெல்லாம் இந்த ஷோவை பார்க்குற மாதிரியே வேற ஆட்களும் பார்ப்பாங்க. சார் பார்ப்பாங்க. இல்லை சொல்லு. உங்க அண்ணன் பொண்ணுங்களை கட்டாம வேற பொண்ணை வெளியில கட்டுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஓகேயா?
கஷ்டமாக தான் சார் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஓகேயா, கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல இருந்தே ஓகே வந்தது இல்லை ஓகே இல்ல. இல்லை 100% எனக்கு என் அண்ணன் பொண்ணு தான் மைண்டில் வச்சுருக்கேன் பயங்கரமாக. 100% நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நானும் வச்சுக்கிறேன். என்னன்னு என்னன்னா இப்போ எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, என் மைண்டில் இல்லை, எந்த பொண்ணுமே இல்லை. அதில் இந்த பொண்ணும் ஐ மீன் உங்கள் அண்ணா பொண்ணும் இல்லை. நான் முதல்ல சொன்ன தெரியுமா, காதலிக்காத மாதிரியே வீட்டில் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு, அது இதுதான். ஓகே, சுவாரஸ்யமாக போது, கொஞ்சம் இமோஷனாக போது, ரொம்ப ஜாலியானவர்களாக தங்களை முன்னிறுத்தக்கூடிய ஆட்களுக்கு பின்னால் இயல்பான ஒரு இமோஷன் இருக்குது. காதல் ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப சகஜமாக மாறிவிட்டது அப்படின்னா இருந்தாலும் கூட ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. நீ காதலி ஆனால் அண்ணன் முன்ன காதலி அப்படின்னு சொல்கிறதுல தொடங்கி புத்தக மூட்டையை கரெக்டாக வச்சுட்டு போகிறவர்கிட்ட பேகை கரெக்டாக திரும்ப வச்சு செக் பண்ணுற மெக்கானிசம் வரைக்கும் இங்கேயும் இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். ஐம் இன் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க, அவங்களுடைய அம்மாக்கள். இன்னும் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. காதலிக்கக்கூடிய பசங்க, அவங்களுடைய அம்மாக்கள்னு ரெண்டு தரப்பில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. காதல் எப்போது தெரிய வந்தது, காதலை மறைக்கப்பட்ட சிரமங்கள் என்ன, அது தெரிஞ்ச பிறகு எப்படியெல்லாம் பரிசோதித்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒத்துக்கிட்டாங்க, இப்படி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்மோட சேர்ந்து பேசுறதுக்காக ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் போடா போடி படத்துடைய இயக்குனர், இவரை வேலையில்லா பட்டதாரி படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, விக்னேஷ் சிவன். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர், ஏற்கனவே இவங்களை நீயா நானால நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இவங்களுடைய எழுத்துக்களை சில பேர் படிச்சிருக்கலாம், எழுத்தாளர் தமயந்தி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் தமயந்தி. ஸோ இவங்ககிட்ட கொஞ்சம் லேட்டாக பேசுவோம் நம்ம. அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஓகே பையன் சொன்னி ஒத்துக்கிட்டீங்க, இல்லை காதல் கல்யாணத்துக்கு நான் எப்போதுமே ஆதரவுனால ஒத்துக்கிட்டேன், அல்லது ஏதோ ஒரு வகையில் பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, கல்யாணம் காதலிக்கலான்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ அதை ஒத்துக்கிட்டாச்சு, இதெல்லாம் அடுத்தது. ஆனால் மனசுக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அல்லது காதலிக்கிற பொண்ணு பற்றியோ அல்லது உங்கள் பையன் பற்றியோ இந்த காதல் பற்றியோ என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு? சப்போஸ் அது பிரேக்கப் ஆகிடுத்துன்னா இவன் எப்படி அதை எடுத்துப்பான், ஏன்னா இது ஃபஸ்ட் இதுங்கிறதுனால அதை எப்படி எடுத்துப்பான், அதில் ஏதாவது இவன் டைவர்ட் ஆகிடக்கூடாது, வேறு ஏதாவது இதில் போயிடக்கூடாதுன்னு அந்த ஒரு பயம் இருந்தது. பொன் வீட்டுக்காரை பற்றி இதுவரையில் பயப்பில்லைங்க, என்னை பற்றி தான் நான் பயப்படுறேன். நம்ம அந்த ஒரு பொண்ணு வந்தால் வச்சு வாழ்க்கை பண்ணக்கூடிய சக்தி, தைரியம், எது எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஏற்றுக்குன்னு தைரியமாக 4 பேர் மத்தியில் பேசக்கூடிய சக்தி நம்ம வளர்த்துக்கணும். எனக்கு வரதட்சணையோ ஜாதி மதமோ ரெண்டுமே தேவையில்லை. ரிலேஷனுக்காக கொஞ்சம் பயந்தேன், அதுக்கு என் பிரதர் நல்ல ஆறுதல் கொடுத்தாரு. இந்த காலகட்டத்தில் நீ அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, அது எதுவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்குன்னு நீ அன்பாக வச்சுக்கணும், அந்த தகுதி உனக்கு இருந்தா போய் தைரியமாக பொண்ணு கேட்டு கட்டு அப்படின்னு. இப்போ அந்த சின்ன பயம்தான் எனக்குள்ள. ஓகே, அந்த பொண்ணை பார்த்தீங்களா? பார்த்தப்போ உங்களுக்கு ஏற்பட்ட உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடிச்சு? எனக்கு அந்த பொண்ணை கட்டிக்கணுன்ற ஆசை. நீங்கள் எந்த காரணங்களால் அல்லது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களால் அந்த பொண்ணை இந்த பொண்ணை கட்டலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்குறேன். வசதிக்கு மேலே நம்ம பையன் விரும்பினா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது வசதி கீழே, அதில் எந்த அடிப்படையிலையும் இந்த பொண்ணை நம்ம விடக்கூடாது. இப்போதுக்கு நான் மனசார ஏற்றுக்கணும் அந்த பொண்ணை. எங்கள் பையனே சைலண்ட்டாக இருந்தால் கூட நான் தான் இப்போ அடிக்கடிக்க பொண்ணுக்கிட்ட பேசுறது எடுக்கிறதெல்லாம் நான் தான். புரியல, உங்களோட கொஞ்சம் ஏழ்மையான பொண்ணு அப்படின்னு ஏன் பார்க்குறீங்க? கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு. அப்படியெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன? ஏன்னா நானே வசதி இல்லாத இருக்கிறேன் சார். இன்னும் சொந்த வீடு கூட எனக்கு நிரந்தரம் இல்லை சார். ஏன் எதுக்கு என்னன்றது அந்த நேரத்தில் என் மனசு தோணலை. அதுக்கப்புறம் நான் பின்னாடி நிறைய யோசனை பண்ணியிருப்பேன். இதை பார்த்து கூட 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சார். இதில் வேறு எந்த அடிப்படையில் பொண்ணு நல்லா அடக்கொடக்கம், வறுமையிலும் இது போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து செப்பல்லேருந்து பார்த்தேன். இது கடையில் வாங்கின விகேசியா இல்லை லோக்கலில் சந்தையில் வாங்கின செப்பலா, இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன் சார். கையில் கச்சிப்பு இருக்கா இல்லையா, மாட்டின் போன பேக்கு கூட பிஞ்சு போய் கையில் தேய்ச்சி வச்சுருந்துச்சு அந்த பொண்ணு அன்றைக்கி மாட்டின் போகும்போது. இதெல்லாம் நான் மனசுக்குள்ளே யோசனை பண்ணி இந்த பொண்ணு மருமவளாக தான் வரணுன்ற முடிவை நான் 100% இதில் எந்த ரிலேஷன் தடை சொன்னாலும் இல்லை, அவங்க வீட்டு ஏறி போய் பொண்ணு கேட்டு கண்டிப்பாக கட்டின்னு வரணுன்ற முடிவு பண்ணிட்டேன் சார் நான். ஸோ அது கொஞ்சம் வறுமையான பொண்ணு நல்லா வச்சு நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சதுனால. ஓகே, மற்றவங்கள்ட்டே கொடுங்க. நீங்கள் எப்போ உங்கள் பையன் காதலிக்கிற பொண்ணை பார்த்தீங்க? பார்த்தப்போ என்னென்னலாம் இட போட்டிங்க, என்னென்னலாம் மைண்டில் ஓடிச்சு? அது எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நான் ஆஃபீஸ் விட்டு அப்போ தான் வந்தேன். வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரியும், இன்ஃபார்ம் பண்ணிட்டான் பையன். ஆஃபீஸ் விட்டு வரும்போது நான் அவள் என்னை பார்க்க வராளான்னு நான் உள்ளூரை நினச்சி பார்த்தேன்.
கரெக்டாக நான் வரும்போது அவள் பஸ்ஸை விட்டு நான் இறங்குறேன், என்னோட ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு போகிறான். கொடுங்க ஆண்டி சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான். அதே அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்தா. அப்புறம் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்கலாம் எனக்கு வேண்டாம். நான் ஒரு பெண்ணுடைய மனசுக்குள்ளே தேர்றேன், ஒரு அம்மாவா நீங்கள் என்னென்னலாம் கவனிச்சிங்கன்னு கேட்குறேன். என்னென்னத்தெல்லாம் இட போட்டீங்க? அதாங்க சார், அவள் ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்றது என் மனசுக்குள்ளே அது எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இருந்தா. அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கு ஏற்ற பொண்ணான்னு முதல்ல அதை பார்த்தேன், அதை கவனித்தேன். வேற வேற என்னென்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கா, ஜுவல்ஸ் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்தேன். அவளை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவளோட டால் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப நல்லா டாலாக இருப்பாள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. கையில் காதில் எதுலேயுமே ஒன்றுமே போடல சார், ஒரு பொட்டு கூட வைக்கல. எனக்கு அது கொஞ்சம் உறுத்துச்சு. அவள் பேச ஆரம்பிச்சு ஒரு பவ்யம், அந்த ஒரு அவளுக்கு தெரியும் நான் எனக்கு தெரியாது, அவதான்னு எனக்கு தெரியாது. சும்மா ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஆன் த வே டு ஆன் பெசனார் போகும்போது, வண்டியில் அப்படி காரில் போகும்போது சும்மா ஒரு ஹலோ சொல்லுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் விஷயம் வந்தது எனக்கு, ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாள். அவளோட ஆர்கியூமெண்ட்டு இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவளோட ஆர்கியூமெண்ட்டை பார்த்துருக்கேன். அதாவது ஆர்கியூமெண்ட்டுக்கு லாயர் தோற்றுருவாங்க, அவ்வளோ நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணுவாள். எனக்கு அந்த ஆர்கியூமெண்ட் பிடிச்சி, அந்த ஒரு போல்ட்னஸ் பிடிச்சிருது. ஆனால் ரொம்ப பயந்தது இவனுக்கு அவள் ரொம்ப பயப்படுறாங்கிறதும் தெரிஞ்சது. இவன் அவளை ஆட்டி வைக்கிறான் அப்படிங்கிறதும், ஓகே நம்ம பையனோட கை ஓங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு கட்டத்தில் அதுவும் தெரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து அவளுடைய டால்னஸ், ரெண்டாவது அவளுடைய ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ். ஓகே, எக்ஸலன்ட். இவங்கள்ட்ட கொடுங்க, இவங்கள்ட்ட கீழே. கோவிலில் ஒரு நாள் பார்த்தேன். பார்த்தோன்னே கொஞ்சம் பிடிச்சது, எனக்கு ரெண்டு மனசாக இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருக்கிறா, அமைதியாக இருக்கிறா, பக்கத்தில் வந்து உட்காந்து நாங்கள் பேசுவோமாங்கிற மாதிரி உட்காந்துருக்குறா. நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் உட்காந்துருந்தோம். எனக்கும் அந்த பேச இஷ்டம் கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னமும் முழுமையாக அவளை ஏற்றுக்க முடியல. என்ன தடுக்குது? ஒரு பக்கம் என் தங்கச்சிங்க பொண்ணுங்கள்லாம் சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா அவன் இஷ்டப்பட்டுட்டான், அவனுக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து ரெண்டு மனசாவே இருக்குது, உண்மையை சொல்கிறது அதுதான். இப்போவும் சொல்கிறது என்னென்னா, உனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர, என்ன ரீசனுக்காக அந்த ரெண்டாவது மனசு, அது என்ன காரணம்னு இப்போவும் எனக்கு தெரியல. அழகு காரணமா? அழகு இல்லைன்றாங்க. அழகு வேண்டாம், அழகுனா எனக்கு தான் பிடிக்கணும், அழகு அவங்களுக்கு பிடிக்க வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டாவது மனசு அவங்க ரிலேஷன்ஸை சொல்கிறாங்களே, ரிலேஷன் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அக்கா லவ் மேரேஜ். ஸோ ரிலேஷன் மேபி எடுத்துக்கிற ரீசனாக இருக்கலாம். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை சார், இன்னொன்று வந்து நாங்கள் வந்து இப்போ அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் இது வந்ததே, சொன்னதே வந்து. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், சரிப்பா அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம், இல்லை அந்த பொண்ணே பேசிட்டு வர சொல்லு அப்படின்னா, இல்லை அது இப்போ சொல்லாதான், இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்போ இப்போ சொல்ல மாட்டா அப்படின்னா, அப்போ அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். எங்களுக்கு இப்போ 25 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ நாங்கள் கண்டிஷனாக இன்னும் நாங்கள் டைம் கொடுத்து பார்த்துட்டோம், ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துட்டோம். சரிப்பா அந்த 6 மாதத்தில் கன்வின்ஸ் பண்ணிக்கோ அவளை, பண்ணிவிட்டு கேளு, அவங்க வீட்டில் போய் பேச சொல்லு, அப்படி வந்துட்டா சரி ஓகே. இல்லை ஆக்சுவலி ரீசன் என்னென்னா, உண்மையான ரீசன் நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு டைமில் கல்யாணம் பண்ணுச்சு. தட் மீன்ஸ் 1 இயர் முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த மிடில் கேப்பில் கல்யாணம் பண்ணக்கூடாது. 3 இயர்ஸ் வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது சார். அதுதான் நானும் சொல்றேன். லவ்வை ஏத்துக்கிட்ட நீங்க ஏன் என்னோட லவ்வுக்காக நீங்க காத்துட்டு இருக்க கூடாது? என்னோட லைஃப் நான் கேரண்டி. அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க, வீட்ல சொல்லி அவங்க வீட்லயும் சரிங்க 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பதட்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கான தைரியம். இப்போ இவங்க சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு, நான் அதை யோசிக்கவே இல்லை. இப்போவே அம்மா வீட்டில் பேசிட்டு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், வேலிடான பாயிண்ட். இது வந்து எனக்கு இன்னும் தோணலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பேசுவேன். இதுக்கு என்கிட்ட உண்மையாக சொல்ல போனால் ஆன்சர் இல்லை. ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா அதே மாதிரி இவங்க ஓப்பனாக இந்த விஷயத்தை கேட்கல. ஓப்பனாக இப்போ தான் கேட்குறாங்க. அது அவங்ககிட்ட அஃப்ரண்ட்டாக சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டாவது மனசு என்னங்கிறது இப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே நான் அந்த ஸ்டெப் எடுப்பேங்கிறார். ஓகே ஓகே, அது கூட ஒரு அளவு தான் சார் டைம் கொடுக்க முடியும். அதான் இதுக்கு மேலே வீட்டில் பேசிக்கலான்ட்டாரு. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தப்ப உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிச்சு, என்னென்னலாம் பிடிக்கல? அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பா. இது போக வந்து என் பையன் வந்து படிக்காமல் விட்டுட்டான், காலேஜ் போகாமல். அவட்ட வந்து கொஞ்சம் ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு. அப்புறம் வந்து எதுலேயுமே வந்து அவள் வந்து பையனை இது பண்ணாலும் அவள் வந்து ரொம்ப செலவு பண்ணுற ஒரு இது. அவட்ட வந்து ஒரு ரொம்ப பேர் ஹெட் வெயிட்டாக இருப்பாள். திடீர்னு பார்த்தா சாப்பிட்டான டைப்லேயும் இருப்பாள். ஆனால் அது எனக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. திடீர்னு வந்து இவன் ஃபோன் பண்ணாட்டா கூட வீட்டுக்கு வந்து என்ன ராஜா ஃபோன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்பா. அப்போ கேட்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எண்ணி இழுக்காத, நான் இதில் தலையோட இருப்பது கிடையாது, அது உங்களுக்குள்ள மேட்ரு நீங்களே தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை ஆண்டி இப்போ வந்து சரியா அந்த பேச்சு கொடுக்க மாட்டேங்க, எனக்கு அது தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி இருந்திருக்கான். இவன் சொல்லாமறையும் போயிடுவான்.
அப்புறம் ரெண்டாவது வந்து அப்புறம் வந்து அழுவா அழுதுட்டு ஆண்டி இப்படி எனக்கு அவன் இல்லாமல் நான் வாழ போகிறது கிடையாது, என்ன இருந்தாலும் நீங்கள் அவனை பேச சொல்லுங்க அப்படின்பா. இப்போ ஒவ்வொரு நேரம் செல் நம்பரே கூட கொடுக்காம மாற்றிருக்கான். அப்போ அங்கேருந்து மெனக்கட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணி எனக்கு அந்த நம்பரை நீங்கள் அனுப்புங்க, அண்ணன் ஃப்ரெண்டு நம்பரையாட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்பா. அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய ஏன் இப்படி ஒரு சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நீ எதனாலும் ஓப்பனாக பேச வேண்டியதானே அப்படிம்பேன். நான் கூட இவன்ட்ட சொல்வேன், நம்மளுக்கு இருக்கிற இதுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க, உனக்கு சரி வராது, நாளைக்கு பின்னாடி வந்து நீ யோசனை பண்ணுவ, பார்த்து நீ லவ் பண்ணுன்னு இவனை நான் சொல்லியிருக்கேன் பையன்கிட்ட. இல்லைம்மா அவன் நல்ல டைப்பும்பா. ஆனால் நிறைய வந்து இப்போ நிறைய மேட்டர் அவரை வந்து எனக்கு வந்து புரிஞ்சுக்கூட தன்மை இன்ன வரைக்கும் இல்லை. ஆனால் வந்து அவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் இவன்ட்ட வந்து நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நீ வந்து கெட்டினா அவளை தான் கெட்டணும், இல்லைனா நீ மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வரைக்கும். அந்த பிடிக்காதெல்லாம் சொல்லிட்டீங்க, பிடிச்சது இப்போ வந்து என்னது, அந்த பொண்ணு வந்து இவன் மேலே உயிராக இருக்குல்ல, உயிராக இருக்கு, அதை வந்து நம்ம இவனு நீ லவ் பண்ணல, அதை கடைசி வரைக்கும் நீ காப்பாற்றி கொண்டு வரணும், அந்த ஒரு பிடிவாதத்தில் நான் இருக்கேன். நாணயமா நம்பாங்க. அம்மாவுக்கு பதில் என்ன? என் மேலே ரொம்ப உயிர், நானே என்னாலும் பண்ணுவாங்க, எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் சென்னை சிட்டி லைஃப் சேஞ்ச் பண்ணிச்சு அவங்கள. தூத்துக்குடியிலேருந்து நேட்டிலேருந்து வரும்போது அம்மா சொன்னாங்க இதுமாதிரி ரொம்ப ஆடம்பர செலவு அப்படின்னாங்க. ஆடம்பர செலவு எதுவுமே இல்லை, ஷி கோ டு பிராண்ட், அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிராண்ட்னு போகும்போது எதுவுமே ஒரு ஷேர்ட்டை தொட்ட 1400 பாக்ஸ் வருதுனால அந்த இதில் ரொம்ப இருப்பா. எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்து செய்வாங்க ரொம்ப. அப்புறம் ஹெட் வெயிட்டுனா வந்து எப்படின்னா அவருடைய ப்ரொஃபஷனல் அப்படி கண்டிப்பாக அப்படி இருந்து தான் தீரணும். சில இடத்துல இருப்பா, அதுக்கு மற்ற இடத்துல இருக்க மாட்டாங்க. ரொம்ப கிட்டிஷ் கேரக்டர், கிட்டிஷ்னால் ரொம்ப கிட்டிஷ், யோசிக்க தெரியாது எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா ஒரு ப்ராக்டிக்கல் மேன். சின்ன அட்வைஸ் தான் கொடுத்தாங்க, இதே மாதிரிப்பா அந்த பொண்ணு வேறு கேஸ்ட்டு, நம்ம வேறு கேஸ்ட்டு, ஏன்னா கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டோம், நல்லா தெரியும் தம்பி, இதுமாரி அவங்க சொன்ன மாதிரி இதேமாரி நம்ம அத்தை பொண்ணு இருக்குல்ல, நீ இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உரிமையாக அந்த வீட்டுக்குள்ளே வருவேன், என் தங்கச்சி வீடு, நான் உள்ளே வருவேன், என் சட்டையை கழட்டி போடுவேன், நான் லுங்கி எடுத்து மாட்டிகிட்டு இருப்பேன். இதே நீ அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்ச அப்படின்னா அவள் வீட்டுக்குள்ள நான் வந்தேன்னா அவனுடைய ஃபேமிலிக்கார என்னை எப்படி பார்ப்பான்? இந்த மாதிரி சில பல கஷ்டம்லாம் இருக்குப்பா தப்பாக்கும். இந்த கஷ்டத்தை மீறி நீ வந்து எனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற, இப்படி தான் நீ மாறிக்கோப்பா எனக்காக நீ சொன்னால் நான் மாறிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி என்னை ஒரு 5 மினிட்ஸ் யோசிக்க விட்டு நீ சொல்லு எனக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் உடனே இல்லைப்பா எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான். அப்புறமா அங்கே அப்பா ஒரு 2 to 3 days சொல்லுங்கள் மூஞ்சி கொடுத்தே பேசலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு 10 days கழிச்சு வந்துட்டு டோட்டல் பிஸ்னஸ் அப்படியே என் ஹேண்ட் ஓவரில் கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக ரன் பண்ணு. ஏன்னா வந்துட்டு அப்பாவுக்கு நல்லா தெரியும், ஏன்னா 11th ஃபெயில் ஆனேன். அப்புறம் அப்பா நினச்சாரு சரி இவன் எப்படி கண்டினியூ பண்ண மாட்டான், மேலே இன்ஜினியரிங்லாம் போக மாட்டான், இதுதான் பிஸ்னஸ் இவனுக்கு, ஸோ நீ பிஸ்னஸ் பண்ண அவள் ப்ரொஃபஷனல் ஈக்குவலாக அடிச்சு மேலே வா அப்படின்னு சொன்ன. அப்போ தான் 1 லாரியை 2 ஆக்குனேன், 2 3 ஆக்குனேன், 3 முட்டையாக்கிட்டேன். எல்லாமே காதல். இந்த சுவாரஸ்யமான விவாதத்தில் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. பிரிஞ்ச காரணம் வந்து ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன விஷயத்தில் ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப கேப் போய்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் நான் விட்ட காரணமே அவளுக்காக தான். அவளுடைய ஃபைனல் இயர் ஸ்டடீஸில் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டோட்டல் பிஸ்னஸ் நான் அப்படியே விட்டுட்டு லிவிங் டுகெதராக நாங்கள் அவங்க கூட இருந்தேன் ஒரு 1 year. அப்போ என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக டோட்டலாக லாஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னாச்சுன்னா, என் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் பார்த்தாருங்கிற கட்டாயம் சூழ்நிலை. எனக்கு ஃபீஸ் கட்டுற காசு கிடையாது, கடன் ஸ்டில் நோ, இப்போ வரைக்கும் கடனில் தான் இருக்கும். அப்போ உடனே நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு குறைச்சி பேசி இதே மாதிரி உன் ப்ரொஃபஷனல் வேறு என் ப்ரொஃபஷனல் வேறு, இப்போ நான் வந்துட்டு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறேன், லாரிக்காரன், வெளில பார்த்தா லாரிக்காரன் கேவலமாக தான் சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்துட்டு, டிரைவர்லாம் நான் தான் லாரி ஓட்டி ஆகணும், உன்னோட எக்ஸ்ட்ரீம் வேறு என் எக்ஸ்ட்ரீம் கீழே, உனக்கு ஓகேனா சொல்லு, அப்படி இல்லைனா நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்ஜினியரிங், என் தலையாட்டம் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ அந்த பொண்ணு இல்லை ஓகே பரவாயில்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எக்ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் என் ப்ரொஃபஷனல் இது என்னால் எப்படி உங்ககிட்ட வரும்போது சென்னைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வாடை பட்டதுக்கப்புறம் சி சேஞ்ச் எ லாட். இப்போ இந்த நீயா நானா ஷோ கூட வந்துட்டு எனக்கு வரக்குள்ள ரொம்ப பயமாக இருந்துச்சு. Do you want to marry her? Do you want to marry her? உண்மையாக சொல்லணும்னா எஸ், பட் எனக்கு இப்போ வேணாம். ஸோ என்ன யாருன்னு எனக்கு நிறைய ட்ரிப் காட்டிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி.
நான் பண்ணுறது தப்பு. நான் வந்துட்டு எப்படின்னா சார், நான் பண்ணுறது சரின்னு நினச்சா ஐ வில் கீப் ஆன் மூவ் ஆகுது. அதில் மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். அதில் ஏதாவது எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா அடுத்த பாயிண்ட் நான் யோசிச்சு போய்கிட்டே இருப்பேன். நான் ஏன் விழுந்துங்கிறத இன்றைக்கி வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்கல. 2012 வரைக்கும் நான் யோசிச்சே பார்க்கல. எனக்கு வந்துட்டு நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணேன். நான் 2007 12th முடித்தேன். 2012 நான் எஸ்ஆர்எம்ல பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் போட்டு நான் மேலே வரணும். ஐ மீன் என்ன 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 ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க சார், ஃப்ராங்காக சொல்லணும்னா. என்ன ப்ரொஃபஷனல் வச்சுருக்க, உனக்கு ஒன்றுமே தெரில. பட் உங்கள் ஸ்டாண்ட் என்ன ஃபைனலி? ராக் ஸ்டாண்ட். எஸ், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். எனக்கு வேணாம் சார். வேணாம், கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணல, வேணாம். உங்கள் ஸ்டாண்டுமா? எனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் ஆசை தான். ஏன்னா வந்து பொண்ணு வந்து ரொம்ப ஒரு உன்னை முடிக்கணும்னு ஒரு இதாக இருக்குது. அவ்வளோ இப்போ இவன் வந்து வேண்டான்னு சொன்னால் கூட அந்த பொண்ணுக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அந்த அளவுக்கு அவள் வந்து ஒரு மைண்டில் ஏற்றி வச்சிருக்கான் அவனை. அது உண்மைதான். என் பொண்ணே சொல்லுவா, அந்த அவளை மட்டும் கல்யாணம் முடிக்கலன்னா இவன் உங்கள் பையனை கல்யாணம் முடிக்க சொல்லாதீங்க, இந்த வேலை இந்த எங்கேயாவது போக சொல்லுங்க அப்படின்பா. என் பொண்ணுக்கே அவளை ரொம்ப பிடிக்கும். இப்போ இவன் முடிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட அவள் என்னையை வந்து டார்ச்சர் பண்ணுவா, இவனை விட்டுருவா. ஆன்ட்டி நான் உங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிடணும் கூட வந்து இருந்துக்கிடுவா. அந்த அளவுக்கு அவட்ட மைண்ட் இருக்குது. டிமாண்டிங்கிறது வந்துட்டு எல்லா விஷயங்களும் டிமாண்டிங் இல்லை சார். ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்துக்கு கூட டிமாண்டிங் வந்துட்டு ஓவராக இருக்கும் கொஞ்சம். அந்த டைமில் அந்த 1 hour 2 hours டைம், அந்த 1 hour 2 hour டைமில் வந்து நம்மளோட மைண்டே இதாகிடும். டோட்டலாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏன் இப்படி சொன்னால் எதுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன். அது மாதிரி ஒரு சார். இதுக்கு பதில் என்ன சொன்னு எனக்கு தெரியல. இல்லை, இதான் காதல். ஆக்சுவலாக ஒருத்தர் லவ் பண்ணி இது வேற ஒரு டைமென்ஷனில் இருக்குது. ஒரு பக்கம் அந்த பொண்ணை மருமகளாக மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்ட ஒரு அம்மா, ஆனால் இப்போ கல்யாணம் வேணாம் அந்த பொண்ணை பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு பையன். இதுக்குள்ளே ஒரு லவ் வினோதமானது தான் காதல். நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பையன். கூட்டிகிட்டு வந்தோன்னே சொன்னான். வந்தோடனே அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிட்டுச்சு. கும்பிட்டுட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அம்மான்னு சொன்னோடனே உருகிட்டோம் நாங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே உங்கள் போனோடனே அந்த காலில் விழுந்து அம்மானு ஆசுறாங்களே உருகிட்டேங்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போகல என்னென்ன சொல்லிலாம் கூட்டி போனீங்க? எங்கள் அம்மா இப்படிலாம் தாஜா பண்ணுன்னு உங்கள் அம்மாவை என் அம்மா இப்போ இப்படிலாம் கவர் பண்ணு அப்படின்னு நீங்கள் சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா? சார் மோஸ்ட்லி எங்கள் அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள். அதனால் சரி ஃபஸ்ட்டு கால் விழுந்தாலே ஃப்ளாட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சிரிச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டை ஃபேஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறப்ப அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தீங்க? என் வீட்டை ஃபேஸ் பண்ண இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்தீங்க? உள்ளே வரும்போது அவங்க உட்காருன்னு சொன்னாங்கன்னா உட்காராது, நீங்கள் உட்காருங்க அம்மா, அதுக்கப்புறம் நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். அம்மானு கூப்பிட சொன்னீங்க. அதே மாதிரி பாட்டி வந்து ஸ்பிரிச்சுவல். ஸோ என்னை பிளஸ் பண்ணுங்க, போகிறதுக்கு முன்னாடி பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் நான் சமைக்கிறேன், நீங்கள் உட்காருங்க. இந்த மாதிரிலாம் சொன்னால் கொஞ்சம் சென்டிமெண்டலாக டச் ஆவாங்க. பரவாயில்ல பொண்ணு நல்லா சமைக்குது. வேற என்னென்னலாம் சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தீங்க உங்கள் வீட்டுக்காரங்களை அட்ராக்ட் பண்ணுறது? அம்மாவுக்கு சேரீனா ரொம்ப பிடிக்கும். வரும்போது ஒரு சேரீ எடுத்துன்னு கொடுத்தா ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஓ, வரையில் அம்மாவுக்கு சேரீ கிஃப்டாக வாங்கிட்டு வர சொன்னீங்க? ஆமாம். அப்புறம் அதே மாதிரி எங்கள் அம்மா என்ன சொன்னாலுமே சரின்னு கேட்டுக்க, என்ன பிடிக்கல என்கிட்ட மட்டும் சொல்லு. எங்கள் அம்மா சொல்லும்போது சரின்னு கேட்டுக்க, நான் எந்த மாதிரி இருக்கோ அதை நான் சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட, அந்த மாதிரி சொல்லி கொடு. வேற என்னென்னலாம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க? நான் சொன்னது ஒரே விஷயம்னா, அப்போ வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தர வேண்டியது இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், அந்த ப்ராப்ளம் கவலைப்படாதீங்க ஆண்டி, கிடச்சிரும், அது ஒன்றே ஒன்று சொல்லணும்னு சொன்னேன். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிக்னல் கூட கொடுத்தேன், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. ஆனால் வந்து அந்த டென்ஷனில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டென்ஷனில் அதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வேற முதல்ல அம்மாவை பார்த்த உடனே கொஞ்சம் சிரிச்ச முகமாக அந்த ரியாக்ஷன் மாற்ற சொன்னேன். அம்மாவுக்கு வந்து சிரிச்ச முகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சித்திக்கு வந்து அதிகமாக பேசாமல் கொஞ்சம் அடக்கமான பொண்ணாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிஹேவியர் அவங்களுக்கு எதில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அதெல்லாம் மாற்றிக்க சொன்னேன். அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயம் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கேன் வீட்டில். அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அங்கேயும் பேசுங்க. விக்னேஷ், நீங்கள் உங்கள் காதலியை உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கூட்டி போனப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டி போனீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவெல்லாம் இன்றைக்கி மாடர்ன் இதுதான். என் அம்மா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ என் அம்மா வந்து எப்படின்னா தினசரி வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு தீபாவளி அன்றைக்கி, ஆக்சுவலாக அன்றைக்கி தான் என் வீட்டுக்கு முதல்ல கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போது தீபாவளி அன்றைக்கினா எல்லாருமே எப்படி எத்னிக்காக ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா
சும்மா டிஷர்ட் ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வந்தா. எனக்கு வந்து என்னென்னா சொல்லி ஒரு விஷயத்த லைக்னா அவளாக என்ன நேச்சுரலாக எப்படி இருக்காளோ லெட்டர் கம் லைக் தட். நம்ம ஏன் இதெல்லாம் சொல்லணும், என்ன ஒய் டு சீட். இப்போ அது வந்து என் அம்மா வந்து லெட்டர் சி இவ என்ன ஒரிஜினலோ அதே அம்மா பார்க்கட்டும், இவளும் என் அம்மா என்ன ஒரிஜினலோ பார்க்கட்டும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஸோ போனேன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அவள் கிளம்பி போனதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. இவன் என் வீட்டுக்கு வரும்போதும் வந்துட்டு அவங்களுடைய பாடி லாங்குவேஜோ அவங்க பிஹேவ் பண்ண விதம்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சுவலாக பிடிக்கல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ என் வீட்டில் வந்து ரசம் ஒரு கரண்டியில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்டிலேயே டக்குன்னு போய் சாம்பார் எடுத்துருவாங்க. அது அவளுக்கு வந்து பிடிக்காது. ஒரு சிம்பிளான விஷயம் அது வந்து அது பெரிய ஷாக் ஒன்று கொடுத்துரும். ஐயோ என்ன அதே இது எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி விஷயம்தான். ஸோ இப்படி இருக்கும்போது அதை நம்ம என்னன்றது சொல்ல முடியும், புரியுதுங்களா? அது பேசிக்காகவே இப்போ என் வீட்டோட விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதான் அது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ட்ராவலாக இல்லை. நான் ஒரு 9 years ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஃபேமிலி இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னாலேயே இட் வெண்ட் அவே. அது வந்து பிரேக்கப் தான் ஆச்சு கடைசியில். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், இப்போ நீங்கள் பேசுகிற இதே விஷயம்தான். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருந்தா மேபி இட் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி இப்போ சரி இன்றைக்கி என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரா, இப்போ என் அம்மா கிட்ட போய் ப்ரிப்பரேஷனை நான் பண்ணியிருந்தேன்னா மேபி பிகினிங்லேருந்தே அதை நான் கரெக்டாக கொண்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ தோணுதோ? எது சார்? அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லை மியூச்சுவலா அது நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. எவ்ரிடே காலையில் நான் வந்து இப்படி நீ பண்ணு அப்போ தான் இவளுக்கு பிடிக்கும், நீ இப்படி பண்ணு அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும்னே சொல்லிட்டு இருந்தா நான் வென் வில் ஐ லிவ். லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் இல்லையா? அந்த மெச்சூரிட்டி எனக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது. இது நாளைக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் கேன் ஃபெயில் பட் மேரேஜ் கேன் நாட் ஃபெயில். பட் அப்படி தான் இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒன்று அது கரெக்டாக வராதுன்னும் போது அதை நம்ம போய் அதை மெடில் பண்ணி ஆட்டி அசைச்சு என்ன யூஸ் இருக்கு? ஆக்சுவலாக அப்போ இந்த ஷோவை பார்க்குறப்ப எனக்கு இந்த காதலோட பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருமே இதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறதும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. அவர் ரெட் ஷர்ட் அவர் டிஷர்ட்காரர் சொல்கிற அவர் பார்க்குற ஒரு பார்வை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பார்வை, எனக்கு வந்து அது மியூச்சுவலாக மை ரிலேஷன்ஷிப் கேன் ஃபெயில் பட் மை மேரேஜ் லைஃப் ஷுட் நாட் கெட் ஃபெயில்டு. ஸோ இளைஞர்களும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. அதே நேரம் எனக்கு அந்த காதல் விட்டு போனதுனால அவங்க கெட்டவங்க நான் நல்லவன் அப்படின்லாம் முத்திரைகள்லாம் இல்லை. அவங்க நல்லவங்க நான் நல்லவன், எங்கள் 2 பேராலையும் ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே இணைய முடியல அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு ப்ராக்டிகாலிட்டி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. முன்னால் காதல் அப்படிங்கிற ஒரு டோன் மட்டும் இருந்தது, இப்போ அதுக்குள்ளே நிறைய ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்க இந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நான் காதலிக்கிறேன் என்று சொல்லுகிற பசங்க, எதிர்பக்கத்தில் அவங்க அம்மாக்கள். இவர்களுடைய காதலை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? காதல் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களுக்குள் வெளிப்படையாக இப்போது நடந்து கொண்டிருப்பதும் அதிகரித்திருப்பதும் ஏன்? பேசலாம். என் பையன் காதலிக்க மாட்டான் அப்படின்னு எவ்வளோ பேர் உறுதியாக நினச்சிருந்தீங்க? உங்கள் பையன் உறுதியாக காதலிக்க மாட்டான்னு நினச்சிங்க இல்லையா? அப்படிப்பட்ட பையன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆனேங்க சார். அப்புறம் அதான் ரிலேஷன் சைடில் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்களோ என்னமோ அந்த ஒரு பயம் ரொம்ப இருந்தது. ஆனால் நான் வந்து ரொம்ப அவனை வந்து எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேள்விப்பட்டோடனே நான் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். சார் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன் என் பையன் மேலே லவ் பண்ண மாட்டான்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் டவுட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். இப்போ பிரேக் விட்டுச்சு இல்லையா, அம்மா நான் உண்மையிலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு இப்போ தான் ஃபுல் டீட்டெயில் இப்போ தான் சொல்கிறான் அவன். ஆமாம்மா, அந்த பொண்ணு கூட சொன்னா உங்கள் அம்மாட்ட இதான் நல்ல டைம், இந்த டைத்தில் ஓப்பன் பண்ணிடு நம்ம லவ் மேட்ரு. உங்கள் அம்மாவுக்கு லவ் பண்ணுறேன்னு டவுட் இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டவுட்டை நீ கிளியர் பண்ணிடு உங்கள் அம்மாகிட்ட, இப்போயே ஓப்பனாக சொல்லிவிடு இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க அம்மாகிட்ட. ஏன்னா அந்த பொண்ணும் அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னீங்க? என்ன வேற சொன்னீங்க? என்ன பிரேக்கில் நீங்கள் கூட அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்கம்மான்னு. நான் இப்போ பார்த்துருக்கேன், உங்கள் கூட பஸ்ஸில் வந்துருக்குமா அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். என் கூட எப்படா பஸ்ஸில் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தடவை எங்கள் அம்மா சென்னைக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க டேட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. தாம்பரத்தில் இறங்கி பஸ்ஸில் கூடதான் வந்தேன். ஆக்சுவலாக பஸ்ஸு காலியாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணு போய் சென்டராக போய் உட்காந்துட்டா. போய் ஒன்றரை உட்காந்துனேன். எங்கள் அம்மா அங்கேயும் நினைச்சு பார்த்தாங்க. என்ன நினச்சேன், கரெக்டாக நேராக அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு ஒரு இடத்துல. ரைட்டு செத்தண்டா மோனே. ஒரு எனக்கு சந்தேகம்,
ஒருவேளை ஃபோனில் உள்ள ஃபோட்டோ கிட்ட பார்த்துட்டாங்களா, எதுக்கு போய் பக்கத்தில் வந்தாங்க சந்தேகம். நான் உடனே மெசேஜில் எங்கள் அம்மா எது பேசலாம் பேசுகிறாத அப்படியே இரு. செம அள்ளு விட்டுச்சு எனக்கு அன்னைக்கு. இப்பவும் பயம் தான் இருக்கேன்னா இப்போ போய் அவங்க அப்பா கிட்ட பதில் சொல்லணும். நான் முதல் பயம் அதுதான் எனக்கு. அந்த பொண்ணு ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? இல்ல, மூஞ்சியை ஞாபகம் இல்ல. காட்டாம அது திரும்பி உட்கார்ந்த பொண்ணு தெரியல. உங்க பிள்ளையோடைய காதலை மறைக்க, ஏன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு. இப்போவுமே எவ்வளோ அப்பாக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியலை. அம்மாக்கள் தான் ஏதோ ஒரு வகையில் அதை கொண்டு போய் அங்கே சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அது எவ்வளோ பக்குன்னு இருக்கு. எனக்கு பயம் இருக்கு சார். ஏன்னா ஏற்கனவே ஒரு மின்கோகாரு கெட்டபாரு கட்சா கூட தூக்கின்னு போவார். நான் தான் அதை மடக்குன்னு. இப்போ இந்த அளவில் போய் பப்ளிக்ல இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது அம்மாக்கும் பிள்ளைக்கும். இது நீயா நானால போய் தானே வெளிப்படுத்திக்கினீங்க. குடும்பத்திலேயே இருக்கிறன்னு எனக்கு சொல்லியே. இதுல எவ்வளவு பாரம் வருமோன்ற பயம் எனக்கு இருக்கு சார். 100 டிகிரிக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் வெளிப்பட பேசணுன்றது தான் என்னுடைய உண்மை சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ அவளே பார்த்தாருன்னா கூட எப்படின்னா சமாதானம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கெடபாரியா இல்ல புளியங்கொம்பான்ற பயம் இருக்கு. அது ரெண்டும் தான் சார் எப்போ எடுப்பாரு. ஓகே, உங்கள் மகனின் காதல் தொடர்பாக உங்கள் கணவரை ஃபேஸ் பண்றது எவ்வளவு பிரச்சனையானது? இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு உண்மைக்கே ஃபிக்ஸே வந்துருச்சு சார். அப்படி ஒரு விதமான பயம். ஆனால் எப்படினாலும் நம்ம பையன் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனாக்கும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு 4 வருஷம் இப்போ அந்த தம்பி சொல்லுச்சு, வெயிட் பண்ணி அம்மாட்ட சொல்லுவேன், அந்த பொண்ணை வந்து நிச்சயம் பண்ண சொல்லுவேன். சத்தியமாக நான் அப்படித்தான் சார் நினச்சேன். என் பையன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நானும் 4 வருஷம் வெயிட் பண்ணேன். 4 வருஷம் கழிச்சு ஒரு மெசேஜ்தே வந்துச்சு, உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை நீ கட்டிக்கோ, நான் பார்க்குற பொண்ணை மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன். மொத்தம் என் பிள்ளை வாழ்க்கை லைஃபே போன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி என் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் வீட்டுக்காரரும் சண்டை தான் போடுவார், அடிக்கத்தான் செய்வார். இதனால் பல நாள் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். செத்துருவோமான்னு கூட நான் நினைப்பேன் சார். ஆனாலும் அது கூடால என் பிள்ளைகளுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு நான் வாழ்ந்தேன். ஆனால் 4 வருஷம் வெயிட் பண்ணி 4 வருஷம் கழித்து உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை கட்டிக்கோ அப்படிங்கும்போது என் பிள்ளை என்ன செஞ்சுக்கிறோமியா அப்படின்னு நினச்சி ஓவரான பயத்தில் அதே மாதிரி தான் சார் 2 மாதமாக எனக்கு மாறாத ஃபிக்ஸு வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு பேஷண்ட்டாக இருந்து என் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் யாருக்காகவோ ஒருத்தருக்காக நம்ம பிள்ளை வாழ்க்கை அழிய போதே நினச்சி பயந்தது எனக்கு சார் தெரியும். ஆனால் இந்த செகண்டோட என் மனசில் இருக்க பாரத்தை குறைச்சிட்டு என் லைஃபே முடிஞ்சாலும் கூட எனக்கு எங்கள் வீட்டுக்காரை பற்றி நீ பயம் இல்லை சார். ஆனால் எனக்கு தேவை என் பிள்ளையோடைய சந்தோஷம்தான். அந்த ஒவ்வொரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கான மன வேதனை எனக்கு இருக்குது. பயங்கரமான பயத்தில் இருந்தேன். இதோட நம்ம வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணணும், 4 வருஷம் நான் மறைக்கிறதுக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கேன். என்னை ஏமாற்ற மாட்டாமான்னு சொல்லி என் பிள்ளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் 4 வருஷம் கழிச்சு வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போதே சார் என் பிள்ளை பாய்சன் சாப்பிட்றா. மறக்கிறது கொஞ்சம் இல்லை டைம் தான் சார் ஆகும். சாதாரணமாக எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது பூரா ஒரு சாதாரண ஒரு டேரி மில்க் சாக்லேட் பார்க்கும்போது கூட அவங்க ஞாபகம் தான் வரும். மாறிடுவேன் சார். ரொம்ப குஷியாக ஜாலியாக அம்மா சில் நான் போய் சொல்லிவிடுவேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. அது இவர் சொல்லக்கூடியதாக இருக்கலாம், இல்லை அவர் சொல்லக்கூடியதாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கக்கூடிய பல இதாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்க வேண்டிய நெருக்கடிக்கு உட்படக்கூடிய இப்போ விக்னேஷ் சொன்ன விஷயமா இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்னென்னா காதலிக்கும் போதே அந்த பொண்ணை மனைவியாக மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பொண்ணை ஒரு மனைவி போலவே வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அறிமுகப்படுத்துறீங்க. ஆனால் நம்ம சமூகம் அவ்வளோ ஈஸியாக அதை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. யாருமே குற்றவாளி கிடையாது. அது நிறைவேறாமல் போகலாம். நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அப்படின்னா, மருமகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேங்கிற ஒரு பிம்பத்தை விதைக்கிறீங்க. ஆனால் இமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு மருமகளாக ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து உங்கள் அளவுக்கு அதை தாண்டிட்டு போக முடியல. உங்களுடைய பிரேக்கப் லவ்ஸை சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரி அவங்களால சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ளே அவங்கள மருமகளாகவே வச்சு பார்த்துட்டாங்க. நாங்கள் லவ் பண்ணும்போதெல்லாம் வந்து அது கண்டிப்பாக உண்மையாக தான் சார் பண்ணுறோம். உண்மையாக இப்போ கூட இருக்கும். இப்போ அவங்க அழுகும்போது அவரும் வந்து அழுக ஃபீல் இருக்கும். ஆனால் அவர் அழுக மாட்டார். ஏன்னா
இட் இஸ் நாட் பிகாஸ் அவர் அந்த லவ்வை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்ட அப்படி கிடையாது. நாங்கள் யாருமே அந்த லவ் அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்துக்கிறதே கிடையாது சார். அது ரொம்ப சீரியஸான ஒரு எமோஷன் தான். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் சார் சில விஷயத்தை, அவங்க கிட்ட போய் அழுவோம், நைட்டு நம்ம சில இதாக ஃபீல் பண்ணி பேசுவோம். ஆனால் அதை வந்து நம்ம அந்த ஒரு பேரண்ட் கிட்ட அவங்க அது ரொம்ப சீரியஸாக எடுத்துறாங்க. அவங்களோட 100 டைம்ஸ் நாங்களும் அதை சீரியஸாக தான் எடுக்கிறோம். ஆனால் என்னன்னா முன்னால் இந்த ட்ரெண்டில் ஒரு பையன் ஒரு அம்மாக்களுக்கெல்லாம் பார்த்தா சின்ன வயசில் அவன் யாரோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணானா அப்படின்னு பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கப்ப தெரிஞ்சவங்கலாம் உண்டு. அது அவங்க லெவலில் இருந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லாம இது இதுக்குள்ள வந்துருது. அப்போ இங்க இவங்களை ஹர்ட் ஆகுறாங்களேங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து இதை டிரான்ஸ்பரண்டா அதை ஒன்னா இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டை அம்மா மீட் பண்றாங்க அப்படின்ற ஒன்று புதுசாக சில விஷயங்கள் வருது இல்லைங்களா? இங்கே தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து கரெக்டாக பண்ணாமல் நம்ம முதலையே நம்ம வீடு என்ன சொல்கிறது இப்போ பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருக்காங்க எல்லாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி கரெக்டாக நடந்துருது. ஆக்சுவலாக இப்போ முதல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டும் போது அது ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பொண்ணு பார்க்குற இன்சிடென்ட் தான் அது. பட் அதே மாதிரி நான் அதை ட்ரீட் பண்ணல. அதே மாதிரி நம்ம எல்லாரும் அதை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம கேஷுவலாக அதை பண்ணுறோம். பட் நம்ம அம்மா வந்து அவங்க மைண்ட் செட்டில் அதை பார்க்குறாங்க. அது அந்த லெவல்லேருந்து தான். ஆக்சுவலாக ஒரு பக்கம் நீங்கள்லாம் ரொம்ப வெளிப்படையான மகன்களுக்கு தோழிகள் போன்று இருக்கக்கூடிய அம்மாக்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ரியாலிட்டியில் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் எவ்வளோ சிரித்து பேசுனீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள சிக்கலும் புகைச்சலும் கவலையும் வருத்தமும் எல்லாமும் இருக்குது. நீங்கள் அங்கே ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கீங்க. பேச்சு தான் மாடர்னாக இருக்க ஒழிய உள்ள பழைய ஆளுங்களாக தான் இருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். என்ன அப்படின்னா இவ்வளோ ஓப்பனாக நம்ம தமிழ் சமூகம் வந்து காதலை பேசினது கிடையாது. ஆனால் நீங்களே பேசல சொல்கிறீங்க நாங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டோம், காதலை பற்றி சுவாரஸ்யமாக வீட்டில் பேசிக்கிட்டோம். கொஞ்சம் அப்படியா அப்படின்னோம் இப்படியானோம், அந்த பொண்ணு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவா போவா, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறது, இந்த ஃபிகர்னு சொல்கிறது, அந்த ஃபிகர் நல்லா இருக்கும்னு சொல்கிறது, இப்படி ஒரு காதலை ஒரு சாதாரணமாக ஓகே அப்படின்னு தட்டி கொடுக்குறதும் அதை ஊக்குவிக்கிறதும் சரியா? தவறு தான் சார். பட் இது எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம் அப்படின்னு விட்டு பிடிக்கிறது. அதான் விட்டு பிடிக்கும். இப்போது இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அது அவருக்கு பிடிக்கல, சொல்லி பார்க்குறாருன்னா அவங்க அப்பா வேறு மாதிரி அதை மாற்றுறாரு. ஓகே இவனுக்கு டைம் இருக்குது, அங்கங்கே போகிறான் சுற்றுறான், வயசு பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கான், இந்த பிஸ்னஸை நீ பாரு, பிஸ்னஸை கையில் கொடுக்குறான், அது ஒரு அப்ரோச் ரைட்டா? ஆனால் போகிற வரைக்கும் போதான்னு பார்ப்போம். நீங்கள் சுவாரஸ்யமாக வந்து உட்காந்து அதை தட்டி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, இது தட்டியே கொடுக்கல சார். இப்போ நம்ம பண்ணாதேன்னு சொன்னால் அதை தான் பண்ணுவான். எதை நம்ம செய்யாதன்னு பசங்கள்கிட்ட சொல்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு பசங்க செய்யும். ரொம்ப சிம்பிள். இந்த தகவல் தெரிஞ்சோன்னே உடனே போய் உங்கள் கணவர்கிட்ட சொன்னது எத்தனை பேர்? ஒட்டு மொத்தத்தில் 4 பேர். ஏன் உண்மையாக சொல்லணும்னா ஆம்பளை பிள்ளையை பெற்றிருக்கீங்கல்ல, அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஷாக் அடிக்கலாம். நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சில நேரங்களில் பேச வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு வெளியிலேருந்து சில பேர் பார்க்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. காதலை பற்றி சத்தமே கூட போடாமல் பேசின ஒரு சமூகம் இன்னைக்கு அதை சகஜமாக பேசுவதாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் எப்படி நடந்திருக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நான் காதலிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய பசங்க, அவங்களுடைய அம்மாக்கள், 2 தரப்பிலும் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது. இவர்கள் காதலிப்பதை இவர்கள் மனப்பூர்வமாக காலமாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் இயல்பாக ஏற்றுட்டு இருந்திருக்காங்களா, இல்லை இவர்கள் காதல் பற்றி இவங்களுக்கு வேறு சில எண்ணங்களும் பிரதிபலிப்புகளும் இருக்கா? பேசலாம். உங்கள் பையங்களுக்கு எத்தனை பிரேக்கப்? உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பசங்களுக்கு எத்தனை பிரேக்கப்? ஒரே முறை தான் சார். ஒரே முறை? ஒரு முறை தாங்க சார். ஒரு முறை? ஒரு முறை தான் சார். ஒரு முறை. ஓகே விடுங்க, நான் இந்த பக்கம் கேட்குறேன், பசங்க ஓப்பனாக பேசுவாங்க. எத்தனை பிரேக்கப் இது வரைக்கும்? ஐ திங்க் இட் வில் பி 4. ஐ திங்க் 4 or 5. ஓகே. 4 க்ரஷ். பக்கத்தில் பிரேக்கப் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒன்று. ஒரு பிரேக்கப். ஓகே. ஒரு பிரேக்கப். இன்ஃபாக்சுவேஷன் 1, பிரேக்கப் 1. இன்ஃபாக்சுவேஷன் 1 சார், பிரேக்கப் 1. இன்ஃபாக்சுவேஷன் பிரேக்கப் 1. ஓகே. காலேஜில் ஒரு வாட்டி க்ரஷ் இருந்திருக்கு, இப்போ ஆஃபீஸில் 3 வாட்டி க்ரஷ். ஓகே, ஆஃபீஸில் 3 வாட்டி. இது போக லவ் இருக்கு, ஆனால் இப்போ இல்லை. எனக்கு புரியல. ஒன் சைடாக போயிட்டுருக்கு. அது அதான் ஒரு 3-4 க்ரஷ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு லவ் ஒரு பக்கம் லவ் ஒன்று இருக்கு. ஓகே. மேலே ஒரே ஒரு லவ் மட்டும்தான், இன்னும் பிரேக்கப் இல்லை. பட் எப்படின்னு இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை பிரேக்கப்? அவ்வளோதான். பக்கத்தில் எத்தனை க்ரஷ், எத்தனை பிரேக்கப்? ஒரு க்ரஷ், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு லவ். ஓகே. ஒரு க்ரஷ், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு லவ். ஓகே. பக்கத்தில் ஒரு பிரேக்கப், க்ரஷ் சொல்லவே முடியாது, கணக்கே இல்லை. ஓகே. ஒரு பிரேக்கப்பு, இப்போ லவ் இல்லை, ஆனால் க்ரஷ் கணக்கே இல்லை. ஓகே. 2 பிரேக்கப் சார். 2 பிரேக்கப். சார் எனக்கு ஒரே ஒரு பிரேக்கப் தான்.
எத்தனை க்ரஷ்? க்ரஷ் ஒரு 4. 4. ஓகே. அதாவது அவங்க என்ன லவ் பண்ணி அவங்களுக்கு பிரேக். மாமா பொண்ணா? அவங்க யார் உன்னை டெக்ஸ்ட் பண்ணா? புரியல. யார் பண்ணா? அந்த 4 க்ரஷ்ஷுமே மாமா பொண்ணுங்க கிடையாது, அது வேற க்ரஷ். இன்றைய அம்மாக்கள்கிட்ட, உங்கள் அம்மாக்கள்கிட்டலாம் காதலை பற்றி எவ்வளோ எளிதாக சுவாரஸ்யமாக பேச முடியுது? ஏன்னா முன்னாலெல்லாம் அந்த சாத்தியம் இல்லை இல்லையா? நம்ம அப்பாக்கெல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்க முடியாது. யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன்னுவாங்க. எல்லாம் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க தான்மா, எப்படியோ வீட்டுக்கு வர போகிறாங்க தெரியாதானே போகுது. அவங்க திட்டுவாங்க, அந்த திட்டுறதே வந்து நம்ம அப்படியே காமெடியாக நம்ம மனசில் இருக்கிறத கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லிட்டா அவங்களுக்கும் புரிஞ்சிடும். இருந்தாலும் ஒரு அம்மா சரி பேசலாம் பேசுக, எப்படியே என் பையன் நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டிக்க போகிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படி இந்த பொண்ணை தான் நீ சொல்ல போகிற அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அந்த ஒரு கோவத்தையே வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. நம்ம ஃபீல் பண்ணும்போது என்னடா சுகமாக இருக்கா, அந்த பொண்ணு பேசலையா, என்னாச்சு நான் வேணா பேசவா, அதையும் ஒரு அந்த அம்மான்ற ஒரு அத்தாரிட்டியோட நம்ம பையன் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையோட அது கலந்து சொல்லுவாங்க. ஓகே, அம்மாக்கள் இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, கொஞ்சம் ஜாலியாக பேசுறது, சில்லாக இருக்கிறது, இதை பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம், அந்த அப்பாட்ட அப்படி பேச முடியாதுங்கிறனால அதை பயன்படுத்திட்டு இந்த காதல் பற்றி எவ்வளோ சிம்பிளாக ஜாலியாக சுவாரஸ்யமாக பேசுகிறீங்க? ரொம்ப ஜாலியாக பேச முடியும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ரொம்ப பிடிக்கும், ஜெனிலியா கேரக்டரு. ஸோ ஒவ்வொரு வாட்டி டிவியில் அந்த படம் போடுறாங்களோ இல்லையோ அதை பற்றி சொல்லினே இருப்பாங்க. அப்போல்லாம் அவங்க கூட அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லுவேன், அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க இப்படி தான் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்க பேர் வச்சு ஒரு படம் வந்துச்சு, தனுஷ் சாரோட படம் இருக்குது. ஸோ அந்த படத்தை ஞாபகப்படுத்துவாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு? ஆக்சுவலாக எனக்கு இந்த காட்டன் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சார். பொண்ணுங்க காட்டன் ட்ரெஸ் போட்டு இந்த கேதரிங்ஸ்லாம் போட்டு நடந்தால் அங்கமாக இருப்பாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படின்னு தெரியும் லவ் மேரேஜ் கண்டிப்பாக பண்ண போகிறேன், அவங்க வீட்டில் எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கி வைப்பேன் அவளுக்காக. இன்னும் எங்கள் அம்மா கூட ஒரு சாரீ வாங்கி கொடுக்கல. இன்னும் என்னுடைய பீரலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 சுடிதாஸ் கிட்ட இருக்குது. வேறு அம்மாக்களின் இந்த ஃப்ரெண்ட்லினஸை பயன்படுத்தி கொண்டு உங்கள் காதலை எவ்வளோ சாதாரணமாக கேஷுவலாக அப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறீங்க? கூட போயிட்டு வரும்போது என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் பேசுகிறோமோ, ஜோக்ஸ் எதுனா. ஸோ ஏதோ ஒரு ஜோக் போது அவள் வந்து அம்மா பற்றி பேசுறது, இல்லை இவங்க என்ன பேசுதோ, ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி அது ஒரு ஜாக்கிர அவள் எப்படி அப்படி அந்த மாதிரி பேசுவா, அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு பர்சனல் டச். நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு, இதோட மெயின் அட்வான்டேஜே என்னென்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இவளோட தான் போகிறேன், இவளுக்கு தான் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா அம்மாங்க தாராளமாக செய்வாங்க. அம்மா ரொம்ப ஜாலி டைப்பு, எதாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுவேன். என்கிட்ட ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறான்னா அம்மா கிட்ட, அம்மா ஒரு பொண்ணுக்கு ஒரு என் லவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் பேசுறியாம்மா, அவள் சொல்லுவா, நான் பேசலடா கம்முன்றா, கம்முன்னு. எங்கள் அம்மா நல்லா பேசுவாங்க, எந்த பொண்ணு பேசினாலும் உடனே நான் பேசலன்னு சொன்னாலும் உடனே கொடுத்துருவோம் அம்மா கிட்ட. அம்மா என்னடா என்கிட்ட அவக்கு அம்மா கிட்ட ஏன்டா கொடுத்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஷாப்பிங் போகிறதா இருந்தால் கூப்பிட்டுருவா, உடனே அங்கே கூட விட்டு செலவெல்லாம். நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே காதலை பற்றிலாம் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளே சகஜமாக காதலை பற்றி பேசுகிறது, அதை பற்றி பேசி சிரித்து விளையாடுறது, பையன்கிட்டே இந்த பொண்ணு சூப்பராக இருக்காளடா அப்படிங்கிற லெவலுக்கு பேசுகிறது, எடா சொல்கிற மருமங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறது, அல்லது நீங்களே உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து காசு கொடுக்குறது, சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கல்ச்சர், இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எங்கிருந்து இது வந்துச்சு? மெயினாக சினிமா பார்க்குறது இல்லை, மீடியான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடாது. இல்லை, ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் Okay, சொல்றேன். media is one of the reason. ஒன் தான். நான் எங்கள் வீட்டில் நான் இவன் தான் நான் லவ் மேரேஜ் பண்ணேன். சினிமா ஒரு காரணம், வேற என்ன ரீசன்? எங்கிருந்து இது வந்துச்சு? எனக்கு வந்து வெளியே கம்பெனிக்கு போய் தான் சார் இந்த கல்ச்சரே வந்தது. ஏன்னா நிறைய பேர் பார்ப்போம் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க 2 பேருமே வந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க அன்பாகவும் இருப்பாங்க, அவங்க போகிறது வர்றது இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன். பார்த்தனால ஏன் நம்ம லைஃப்பில் கூட பசங்க இருக்கு. நீங்கள் அற்புதமாக பேசுகிறீங்கம்மா. இவங்க வந்ததுலேருந்து உண்மையே பேசுகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணை பையன் கூட்டு வரான்ல, அதை இயல்பாக ஏற்றுக்கிற, ரொம்ப சாதாரணமாக ஏற்றுக்கிற, அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுக்கிற, அப்புறம் அதை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக்கிற இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சு? அவ்வளோதான் என் கேள்வி. ஒரு மனமாற்றம் தான் சார். ஒரு மனமாற்றம் தான். ஓகே, இயல்பான ஒரு மனமாற்றம். வேற என்ன ரீசன்? எங்கிருந்து இது வருது உங்களுக்கு? அவங்களும் நம்மக்கிட்ட சோசியலாக பேசுகிறாங்க, அதனால் நாமளும் அந்த பிள்ளைங்களோட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாறிடுறோம். இது வந்து நாங்கள் வந்து குறையா படிப்பு எங்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியாமல் இருந்துச்சு சார். இப்போ நம்ம வாழ்க்கை வந்து நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கக்கூடாதுன்னு நிறையா படிக்க வைக்கிறோம். நிறையா படிக்க வைக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுடைய பழக்கத்துக்கு நம்ம மாறுவோம் அப்படின்றதுனுடைய நம்பிக்கையே இதுக்கு முழு காரணம். அம்மாக்கள்கிட்ட எப்படி இவ்வளோ வெளிப்படையாக காதலை பற்றி சுவாரஸ்யமாக ஜாலியாக பேச முடிஞ்சது உங்களால்? என் ரீசன் என்னன்னா, என் அப்பாவும் ஃப்ரீ என் அம்மாவும் ஃப்ரீ, அதனால நான் கேஷுவலாக. ஓகே, வேற வாட் எல்ஸ்? சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அங்கே கொஷின் கேட்டிங்களா சார்?
அவங்க அந்த கல்ச்சர் மாறினது எப்படி உள்ளே வந்துச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலாக கல்ச்சர் மாதிரி உள்ள பயம் தான் சார் அவங்களை மாற்றிச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே லவ் ஃபெயிலியர் ஆனால் செத்துருவாங்க, சூசைட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பயந்தே வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கிட்டையுமே. ஸோ அதை பசங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்துலேயுமே வந்துட்டு. ஸோ பசங்க அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை முதல்ல ஸ்டார்டிங் சொல்ல ஆரம்பிக்கும். இதே மாதிரி வந்துட்டு நான் அங்கே போனோமா இங்கே போனோமா அது பண்ணோமா இது பண்ணோமா அப்படிங்கும்போது அவன் ரொட்டீன் லைஃப்பில் உள்ள வரும்போது ஒரு பொண்ணு உள்ள வரா. ஸோ அந்த பொண்ணை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கும். அப்போ அந்த அம்மா காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கும் எல்லார் வீட்லேயுமே. உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க? நான் ஒன்று அக்கா ஒன்று. நீங்களும்? ஆமாம், 2 பிள்ளைங்க. 2 பிள்ளை. ஸோ குழந்தைகளுக்கு ஏதோ ஆயிருமோங்கிற ஒரு பயம் அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிடுறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் அப்படி. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் சொல்லுவேன், அம்மா இந்த பொண்ணு ஆள் சூப்பராக இருக்கலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக. இது சரியா? இது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் சரி இது. ஏன்னா மதருக்கும் சன்னுக்கும் காண ஒரு ரிலேஷன்ஷிப் வருது. எப்படி சரி அது? ஒரு டிவியில் பார்க்குற பொண்ணு அல்லது யாரோ ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறதும், அந்த பிள்ளைய லவ் பண்ணுறா நீன்னு சொல்கிறதும், அதை நான் ஃபிகர்னு சொல்கிறதும், அதெல்லாம் சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது அம்மாவுக்கும் பையனுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் மேம்படுத்தான்னு சொல்லி. இது ஃபேக்காக தெரியலையா உங்களுக்கு? ஏன்னா உங்கள் அம்மா அப்படி இல்லை, அதான் உண்மை இல்லையா? உங்கள் அம்மா ஷாக்கில் தான் இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா என்ன பண்ண போகிறோன்னு அதில் தொடங்கி அவங்களுக்கு முழு திருப்திலாம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக லவ் பண்ணது ஒரு நிமிஷம் தம்பி, ரியாலிட்டியில் இது ஃபேக் இல்லையா? நான் மாடர்ன்னு காட்டிக்கிற, நான் சுதந்திர வெளியில் இருக்கிறேனுங்கிற ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை இல்லையா அது? உங்களுக்கு அப்படி படலையான்னு கேட்குறேன். இல்லை, என்ன ரீசன்னா, ஒரு பீச்சுக்கு நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 லவ்வர்ஸை நாங்கள் பார்க்குறோம். லவ் பண்ணுறதுக்கு சின்ன வயசு ஒரு 2 லவ்வரை பார்க்குறோம் அப்படின்னா தைரியமாக ஏன் இப்படி 2 பேர் தனியாக இருக்காங்க, 2 பேரும் வந்திருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்காதன்னு சொல்லி தான் என்னை வளர்க்குறாங்க. அந்த பக்கம்லாம் பார்க்கக்கூடாது, இப்படி வந்தோமா அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக கேட்டுருவேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதிகமாக கேட்க ஸோ பையன் இவ்வளோ கேஷுவலாக கேட்குறான், நம்மளும் இதுக்கு மேலேயே சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு. காதல் தவிர உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் 2 பேர், வேறு என்னென்ன விஷயம்லாம் பேசுகிறீங்க அம்மாவோட? ஒன்றும் இல்லை, வேற என்ன பேசுகிறீங்க? ஃப்ரெண்டில் ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரெண்ட், தோழி, நல்ல விஷயம். அப்போ என்னென்னலாம் வேற பேசுகிறீங்க? வாட் ஆர் த அதர் திங்ஸ் யூ ஆர் டிஸ்கஸிங் வித் யுவர் மாம்? அந்த ஆக்டர் பேர் சொல்லாமான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் மம்மி இந்த பொண்ணு தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா அவளை தான் சொல்லுவான். பார்த்தா அவங்கள சொல்லுவான். இப்போ கல்யாணம் சொல்லிட்டு நான் சொன்னேன், என்னடா மருமக கல்யாணம் பண்ணி போறாடு, அது அப்படிலாம் ஜாலியாக பேசுவான். அதான் பேசிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசியிருக்கோம். இல்லை, இது ஒரு பாவனையா தெரியலையா உங்களுக்கு? ஒன்று நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உண்மையான ஒரு ஃப்ரெண்டு போல ரசனை பற்றி பேசலாம், கவிதை பேசலாம், இலக்கியம் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம், கிரிக்கெட் பேசலாம், ஜிடிபி பேசலாம், ஏதோ ஒன்று பேசலாம். ஆனால் அதிகபட்ச பேச்சுவார்த்தை இந்த சுவாரஸ்யமத்துக்குள்ளே என்ன நடக்குது இந்த நட்புக்குள்ளே? காதல், பொண்ணு, அவள் அழகு, அந்த பொண்ணு, இந்த டிவியில் வர்றவ, இந்த பாட்டு பாடுறவ, இந்த இது பண்ணுறவ, இது என்ன பேச்சு? இல்லை, என்கிட்ட ஜாலியாக சும்மா என்ன மைண்டு கொண்டு வரதுக்கு அப்படி பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த பாவனை தான் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற இந்த தோரணை தான் அவனுக்கு இவ்வளோ க்ரஷை உருவாக்குது. இங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஷாக் அடிக்கலாம். நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சில நேரங்களில் பேச வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு வெளியிலேருந்து சில பேர் பார்க்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. கொடுங்க. ஏன் அம்மா உங்கள் பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் அப்படி பேசுறதில்ல? கொடுங்க, மைக்கு கொடுங்க, கீழே கொடுங்க ஒவ்வொருத்தட்டையும். பெண்கள்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆண்கள்னா அவங்களுக்கு என்ன இது வந்தாலும் பாதிப்பு கிடையாது. பெண்களுக்குன்னா அது ஒரு பாதிப்பு வருது. அதனால பயந்துட்டு பெண்களை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வேற பெண்கள்கிட்ட எப்படி பேசுறது இல்லை? ஃப்ரீடம் பெண்களுக்கு கொடுக்கறது இல்லை சார். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவப்படலை. பசங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் மாதிரி கொடுக்கல. யூ ஆர் சோ மாடர்ன், வெஸ்டர்ன் கல்ச்சர்ங்கறீங்க, லைஃப் ஸ்டைல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறீங்க. நம்ம பொண்ணுன்னு வரும்போது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் சார் வளர்த்தாகணும். அது என்ன, அது உங்க பொண்ணுன்னு வரப்ப மட்டும் கண்ட்ரோல்? அதுதான் சார் பாதிப்பு வெளிப்படையா தெரியும், பசங்களுக்கு தெரியாது. ஓகே, பசங்களுக்கு தெரியாது, பொண்ணுங்களுக்கு தெரியும். மேஸ் வேற. ஏன் உங்க பொண்ணா இருந்தா அப்படி பேசுவீங்களா? ஃப்ரெண்ட்லி அம்மா தானே? அப்படி பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டீங்க? ஆம்பளை பையங்கிறதுல விட்டுருதோம், பொண்ணு பிள்ளைங்க வந்து ஆம்பளை பையங்க விட்டுருதான். இந்த ஃப்ரெண்ட்லினஸ் ஏன், இந்த நீங்கள் டிரான்ஸ்பரன்சி, ஃப்ரெண்ட்லினஸ், அப்புறம் நட்பு, சிநேகம்னு சொல்கிறீங்களே, ஏன் இது பொம்பளை பிள்ளைக்கு அப்ளிகபிள் ஆகலை? சார், இப்போ பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம அப்படி ஃப்ரீயாக விடவும் முடியாது, நம்ம கல்ச்சரும் அப்படி இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை என்ன புரியல? நீங்கள் ஃபிகர்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன கல்ச்சரை பற்றி இப்போ சொல்கிறீங்க? எப்படி சொல்லலாம் நீங்கள்?
அது சிஸ்டத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது சார் ஆ என்னடா பண்ணுற அப்படின்னாக்கா சும்மா சேட்டிங் தாம்மா அப்படிமா. ஆக்சுவலாக அவன் சேட்டிங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுக்குவான். அம்மா பாருமா இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸும் வரும் இல்லைங்களா, இந்த பாருமா இந்த ஃபிகர் நல்லா இருக்கு பாருமா, இந்த ஃபிகர் நல்லா இருக்கு பாருமா அப்படின்னா நானும் கேஷுவலாக பார்ப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. இது இந்த ஊர்ல இருந்து பேசுதுமா, இது அந்த ஊர்ல இருந்து பேசுதுமான்வான். ஆனால் பர்டிகுலர் சேட்டிங்னும் போது மட்டும் நம்மளை கிட்ட சேர்க்க மாட்டாங்க பிள்ளைங்க. இது கல்ச்சரா உங்கள் பையன் பேசுகிறப்போ? என்ன லாஜிக் எனக்கு புரியலையே. ஃபிகர்னு சொல்கிறீங்க நீங்கள், அது நான் உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தால் மட்டும் அது கிடையாது. சார் இப்போ ஆம்பளை பிள்ளைங்க டியூட்டி முடிச்சு 12 o'clock வந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். 8 மணிக்கு மேல வந்தா பொம்பளை பிள்ளைங்க வந்து ரோட்ல நடமாட முடியல. அதனால பிள்ளைங்களை நம்ம பார்த்து தான் வளர்க்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்நேகம், இந்த அன்பு, இந்த விளையாட்டுத்தனத்தை, சுவாரஸ்யத்தை ஏன் பொண்ணுக்கு நீங்க அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? சார் பொண்ணுக்கு அப்ளை பண்ண முடியாது சார். ஏன் அப்ளை பண்ண முடியாது சார்? அதான் சார், அதுதான் நம்ம ஜெண்டர் பிரிச்சு வச்சிருக்கிறது ரீசனே அதான். ஆண்கள் வந்து எவ்வளவோ டேக்கிள் பண்ணிக்கலாம். அதாவது அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க எதனா பண்ணிட்டு வந்தா கூட காலை கழுவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்வாங்க. ஆனா பெண்கள் வந்து வில்லேஜ் டைப்ல சொல்லுவாங்க சார். பட் பெண்கள் வந்து அப்படி பண்ண முடியாது சார். இப்போ ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிட்டா கூட நமக்கு பக்கணும், ஐயோ பிள்ளை ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலும் வழியில பிள்ளைங்க வந்து யாராவது ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு நமக்கு அந்த இன்செக்யூர். 8 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல ராத்திரி எங்கேயோ ஒரு பொண்ணு போய் தனியா மாட்டிக்கிறப்ப அவகிட்ட பாலியல் வன்முறை ஒன்று பண்றான், ரேப் பண்றானே, அவன் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மாவும் இப்படி தான் பேசியிருப்பாங்க கேஷுவலா. பொண்ணை ஃபிகர்னும் அவள் டிவியில் வர்றப்ப கட்டிக்கிறியாடா இவளும் மருமகடான்னு கிண்டல் அடிச்சு அவளை ஒரு பொருள் போல பாவிச்சது, அது உங்கள் தப்பு இல்லையா? அப்புறம் ரொம்ப தப்பு அது. உங்கள் பையனை எப்படி அப்படி பேச போச்சு நீங்கள் கேட்க தயார் இல்லைன்னா அவன் நாளைக்கு போய் அந்த தப்பை பண்ணத்தான் போகிறான். அப்போ பையன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இப்போ ரிவர்ஸில் இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டு பையன் இப்படி பண்ணுறான், இதனால ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாள், அவளை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுற? அவங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு, ஒரு அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை தானே, உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க மாதிரி அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, ரைட்டு தானே? இவர் இது பண்ணுவார், நீங்கள் ஜாலியாக கிண்டல் பண்ணுவீங்க, அப்புறம் லவ் வரும், பிரேக்கப் வரும். அவனும் சீரியஸாக எடுத்துக்க முடியாத ஒரு மனநிலைக்கு அவன் விடலை பையங்க. அவனுக்கு பரபரன்னு அவன் ஓடிட்டு இருக்கிற வயசில் அவனுக்கு பார்க்குறதெல்லாம் கூட அழகாக தெரியாது. நெறிப்படுத்த வேண்டியவங்க எப்படி ஜாலியாக பேசலாம்? அப்பாக்கள் இப்படி பேசுறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருதுல, அந்த பிள்ளை எப்படி நீ வரப்போச்சு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கல. உங்கள் பையன்கிட்ட யாரா அந்த பொண்ணு சூப்பராக இருக்காடா அப்படின்னு, அழகாக இருக்கா அப்படின்லாம் சொல்கிறீங்களே. உங்கள் வீட்டு பிள்ளை அது மாதிரி ஒருத்தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ஏற்கனவே சம்மந்த லெவலுக்கு பாதி பேசி முடிச்சுட்டா நீங்களாம் சும்மா இருப்பீங்களா? அப்புறம் ஏன் அப்படி உங்கள் வீட்டுனா அம்மா அடுத்த விட்டா சும்மாவா? வாட் இஸ் திஸ்? எப்படி அது போக முடியாது? மண்டே ஆட்டுறீங்களே லெஃப்ட் ரைட்டும். ஏன் என்ன லாஜிக் இது? என்ன இப்போ இது? நீங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமாக காதல் பேசுறது எல்லாம் பேசுங்க, ஓகேங்களா? அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு, அப்போ பொம்பளை பிள்ளைங்க கிட்ட ஒரு இது இருக்குல்ல, அதே தப்பு இவன் பண்ணிடுவான்னு உங்களுக்கு ஏன் பயம் வர மாட்டேங்குது? ஆம்பளை பிள்ளை பண்ணிக்கலாம், அதானே லாஜிக். என்ன பையன் தானே பண்ணிக்கிட்டான், என்ன நடந்துட போகுது? இப்படியே சீனை வச்சுங்களேன். அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம பொண்ணை பார்த்து யார் அந்த ஃபிகர்னு கேட்டால் உங்களுக்கு இது தெரிய வந்தாலே எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அப்படி ஒரு மனநிலை வரலாம். அது எப்படி லேடிஸ் நீங்கள் பெண்களே நீங்கள் இப்படி செய்யலாங்கிறது தான். இந்த கோபம் உங்களுக்கு வரணும், நீ ஏன் எனக்கு வர வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் முதல்ல கேட்டீங்க எப்படி உங்கள் பையன் வந்து லவ் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு. they were spying about. that is what I say. நீ அந்த பொண்ணு நல்லா இருக்கல, இந்த பொண்ணு நல்லா இருக்கல, இந்த பிகர் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது யூ ஆர் ஸ்பையிங் ஹிம் வாட் ஹி இஸ் சேயிங்கிறத அப்படி தான் நீங்கள் துப்பறிஞ்சிட்ருக்கிறீங்க. இட் இஸ் பிகாஸ் நீங்கள் உங்களோட மகனை ஒரு ஹீரோ பாயாக பார்க்குறீங்க. ஹீஸ் எ ஹீரோ பாய். அந்த ஹீரோ பாய் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது தமிழ் சமூகத்தில். அவன் கடைசி வரைக்கும் உங்களை பார்ப்பான் அப்படிங்கிறது. அப்போ அவனுடைய விருப்பத்துக்கு இறுக்கமாகவே போய் ஆனால் ரொம்ப நாசுக்காக நாங்கள் காயின் நகர்த்துவோம். சரியா? ஒரு விஷயம் சொல்லணுன்னா இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு கோபம் வந்தது. நான் அதை மறைக்க விரும்பலை. வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு தவறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. காலை கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய வன்முறை ஒரு பெண்ணுக்கு நிகழணும்னு எனக்கு தெரியலை. அதை யார் செய்கிறீங்க? நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நம்மளோட இதில் வந்து புரட்சின்னு சொல்கிறது எல்லாமே வந்து அப்படியே பெண்ணை வந்து அப்படியே உதுத்து விட்டுட்டு போன மாதிரி இருக்கும். அக்னி பிரவேசம்னு ஜெயகாந்தன் எழுதின கதையில் கூட அந்த பொண்ணுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த ஆண் என்னவானா அவன் தெருமுக்கில் இன்னொரு பெண்ணை காரில் ஏற்றிட்டு இருக்கலாம், என்ன நாள் நடந்திருக்கலாம். நம்ம போலியான பிம்பங்களை நம்மளோட கலாச்சாரம் இத்தியாதின்னு டெர்மினாலஜி கொடுத்தே போலியான ஒரு வாழ்வியலுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து அது இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையான்னு நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அவங்க வந்து ஆமாம் காலை கழுவிட்டு வந்துடுவா. வாட் அன் ஆன்சர். என்னால் அதை கடந்து போக முடியல. ஒரு இயல்பான கோபம் வருது.
அதுவும் யார் வீட்டு பெண்ணோ தானே இல்லையா? அந்த பெண்ணை நீங்கள் எப்படி காலை கழுவிட்டு உள்ளே வருவீங்க? அவங்கள்ட்ட கொடுங்க. பின்னால் ஏம்மா உங்களால் காதலை ஒத்துக்க முடியல? அவர் சொன்னோடனே அழுதுட்டீங்க. ஏன் ஒத்துக்க முடியல? நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். ம். அதுதான். இல்லை நான் காதலிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் சொன்னா? அவர் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்? இங்கே இருக்கவங்களாம் ஒத்துக்கிறாங்களே, நீங்கள் மட்டும் ஏன் ஒத்துக்க? நான் மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அதான் ஏன்? எங்கள் புள்ளிக்கு நாங்களாக பார்த்து கட்டணும். இப்போது இவர் ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருக்கார்ல, அந்த பொண்ணை விட்டு வந்துடலாமா? அவர் என்ன பண்ண விட்டு வந்துருப்பான் அந்த பொண்ணை? சொல்லுங்கள், விட்டு வந்துடட்டுமா? அது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆ, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுமா. நீங்கள் சொல்கிறது நடக்கணும்னா அவர் காதலிக்கிற பொண்ணை அவர் விட்டுட்டு வந்துடணும். அப்போ தானே நடக்கும். நீ அந்த பிள்ளை அங்கிட்டு காதலிக்கி இங்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. அப்போ அந்த பொண்ணை விட்டு வந்துடலாமான்னு கேட்குறேன் நான். விட்டுட்டு வந்தானே இந்த நீங்கள் சொல்லப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்க, அந்த பொண்ணை நீ விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிடுங்க. விட்டு வந்துரு. அப்படி பண்ண முடியாது சார். நம்ம எதுக்காக லவ் பண்ணுறோம்? விட்டுட்டு வர்றதுக்கா? இல்லையே. உங்கள் அம்மா எதிர்க்கிறதுக்கு என்ன உண்மையான காரணம் நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிறத வச்சு அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் பற்றி சொல்லும்போது லவ்ன்றது இந்த காலத்தில் வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயமாக தான் தோணுது அவங்களுக்கு. ஸோ லவ் கெட்ட வார்த்தையா உங்களுக்கு? காதல் கெட்ட வார்த்தையா? ஆமாம், அது எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஏன் பிடிக்காது? பிடிக்காது. வீட்டில் யாரும் அந்த மாதிரி பண்ணல. ஆ, உங்கள் வகுப்பை சேர்ந்த ஒரு பொண்ணாகவே இருந்தா, உங்கள் ஜாதி உங்கள் ஆளுங்களாகவே இருந்தா, அது எப்படியா இருந்தாலும் சரி, அந்த காதல்ன்றது எனக்கு பிடிக்காது. நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். இல்லை காதல் பண்ணால் குடும்பத்துக்குள்ள ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அப்படி தான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். வீட்டில் பார்க்குற பிள்ளை தான் கட்டிப்பீங்களா? சார் அப்படின்ட்டு இல்லை, புரிய வைக்கலாம் சார். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புரியாமல் பேசுகிறாங்க. லவ்னா இப்படிலாம் இருக்கும். இல்லை அவங்க பிடிவாதமாக இருக்காங்க, கடைசி வரைக்கும் முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நோ மேரேஜ் சார். நோ மேரேஜ். எஸ். நோ மேரேஜா லவ் மேரேஜா? நோ மேரேஜ். நோ மேரேஜ். யா. கட்டினா அந்த பொண்ணு, இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன். ஆமாம் சார். ஆனால் நோ மேரேஜ்னா அப்போ அந்த பிள்ளை பாதிக்குமே. காதல் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது இல்லை? நீங்கள் நோ மேரேஜ் இருந்துட்டு போங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? அதான் சார் சொல்கிறேன், புரிய வைப்பேன் சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் புரிய வைப்பேன் சார். இல்லை நான் ஒரு 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 ஹைப்போதட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுக்குகள் இருக்குல்ல, அதை பற்றி இப்போ ஒரு பார்வை நமக்கு இருக்காங்கிறதா இப்போ பிரச்சனையாக இருக்குது. நான் எப்படி சொல்ல வரேன்னா, நாங்கள் 2 பேருமே எப்பவுமே வெயிட் பண்ணுவோம். எதுக்காகனா எங்கள் 2 பேருடைய ரெண்டு பேர் சைட்லேயும் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து அவங்க 2 பக்கமும் ஒத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எஸ் எஸ், இதுவும் ஒரு வியூ. இப்போது ஒன்று நீங்கள் அடமெண்ட்டாக ஐ மீன் காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்கள் பார்க்குற பிள்ளைய தான் கட்டணுங்கிறது தான் இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒத்துக்கவே போகிறதில்லைங்கிற நிலமை வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடுறேங்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படி இருந்துக்கிறேன் உங்க கூட. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களை மாதிரி தானே அவனும் பிடிவாதான் இருப்பான், உங்கள் பிள்ளை தானே, உங்கள் பிடிவாதம் அவருக்கு இருக்கும்ல. அப்போ என்ன செய்வீங்க? அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் சரியான அம்மாங்க, பக்கா கண்ட்ரோலான அம்மா. அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவங்களும் உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனால் கண்ட்ரோல்டு அம்மாங்கிறது தான். நான் இங்கே வைக்கிறேன்னா அதை அப்போ பார்த்துக்கிறேன். அவங்க மாறலாம், ஆனால் அது ஒரு சீரியஸான விவாதத்திற்கு பிறகு நடக்க போகிற விஷயம். உங்களை கொஞ்சம் நாங்கள் ஏறி பேசின மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம், ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கிறீங்க. அதுக்கு பேர் வந்து நட்பு, ஃப்ரெண்ட்லினஸ், ஜாலின்னு. உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் பிள்ளைக்கிட்ட அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமாக அதை பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு எங்கே உணர முடியுதுன்னா, உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள் அப்படி பேசுகிறது இல்லைங்கிறதுலேருந்தே அது ஃப்ரெண்ட்லினஸோட தொடர்புடையது அல்லங்கிறது வருது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. எனக்கு அவங்க அமைதியாக அழுதாங்க, அப்புறம் அமைதியாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா, அந்த கிராமத்து அம்மா. நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு நிஜம் இருந்தது. நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னு. விக்னேஷ், how do you see that? எந்த சைடு நம்ம யோசிக்கிறதுன்னு தெரில சார். ஆக்சுவலாக
அந்த ஜென்ரேஷன் கேப் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கோப்பப் ஆகி வந்துட்டாங்க. நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதே தான் பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த டெசிஷன் டேக்கிங் தான், என்ன டெசிஷன் எண்ட் ஆஃப் த டே எடுக்கிறாங்க, பசங்களை பயஸ் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை தங்களுக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, பசங்க வந்து அந்த ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் பேரண்ட்ஸ் பக்கம் போகிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் பசங்க பக்கம் வர மாதிரி தான் அது கடைசியில் இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும். இன்விசிபிள் ப்ரெசன்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அதில் ரொம்ப அழகாக ஒரு அம்மாங்கிறவ எப்படி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிலையும் இன்விசிபிளாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறா. என்னோட ப்ராட்டப் எப்படி இருந்ததுன்னா, அம்மா தான் டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னோடய லைஃப்பை. அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு பிடிச்ச கலரு, அம்மாவுக்கு பிடிச்ச செருப்பு, எல்லாமே அம்மா தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னோட ப்ரிஃபரன்ஸுங்கிறது என்னோட சைல்ட்ஹுட்டில் இல்லை. அது சம்மந்தமான காயங்கள் வடுக்கலாக இன்னும் இருக்குது. ஒரு 25 இயர்ஸ் பேக், ஒரு 23 to 25 இயர்ஸ் பேக் வந்து when I was doing my +2 பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வந்தது. என்னால் வந்து நான் அந்த ப்ரப்போசலை நிராகரிச்சுக்கு ஒரே காரணம், எனக்கு வந்த பிம்பம் வந்து எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, வேறு காஸ்ட்டு, ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, வேறு காஸ்ட்டு, ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஒன்று. அன்றைக்கி நான் ஒத்துருந்தேன்னா ஒருவேளை என்னோடய வாழ்க்கை வேறு விதமாக போயிருக்கலாம். பட் எனக்கு என்னோட பையன் பிறக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். நான் எப்படி ஒரு தனி இண்டிவிஜுவலோ அப்படி அவனும் ஒரு தனி இண்டிவிஜுவல். உங்கள் பையன் லவ் பண்ணுறானா? பண்ணுறாரு. ஓகே. ஃபஸ்ட்டு அவர் லவ் பண்ணுறாரு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னோட பையன் என்கிட்ட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ஹிஸ் டிசிஷன். என்னோட பையன் அந்த பொண்ணை வந்து நான் சந்திக்கும்போது ரொம்ப இயல்பாக தான் இருந்தது அந்த பொண்ணு. எனக்கும் பெரிய கட்டுமானங்கள. ஆனால் ஒரு விஷயம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அது வந்து என் பையன் சொல்லி கொடுத்து சொன்னானான்னு தெரியல. இப்போ நீங்கள் எல்லாம் பேசும்போது அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு, அந்த பையன் வந்து தள்ளி போனோன்னு சொல்லுது, ஆண்டி உங்களை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வாழ்க்கையிலே உங்களை தான் பிடிக்கும்னு அவன் சொன்னான் அப்படின்னு. அப்போ கிர்ன்னு ஏறுது ஒரு போதை தலை உச்சியில், என் பையனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்போ. ஆனால் அந்த இடத்துல நான் என்னை டிட்டாச் பண்ணிக்க வேண்டியிருக்குன்னு எனக்கு அந்த யோசிக்கிற சக்திலாம் இல்லை. ஐ ஹாவ் டு டிட்டாச் மை செல்ஃப். மறுபடியும் நான் போய் ஏன்னா ஒரு கட்டத்தில் என்னை விடவும் அவளை அதிகமாக நேசிக்கலாம், அதற்கான ஒரு நல்ல ஆத்மாவாக இவள் இருக்கலாம். இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி பிணக்குகள் வந்து விலகியும் போகலாம். என் பையன் காதல் தோற்று போச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணணுன்னு இருக்கேன், அவன் கூட இருப்பேன். எனக்கு அதை விட பெரிய ஒரு விஷயம் இல்லை. இந்த மாடர்னிட்டின்னு போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்பையிங் அவுட்டை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லா பசங்களுக்கும் டீனேஜில் பயாலாஜிக்கல் சேஞ்சஸ் வரும், நீட்ஸ் இருக்கும், இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த பொண்ணு ஃபிகர்னு எப்படி கூப்பிடுவீங்க? வாட் ஆர் யூ டீச்சிங்? வாட் வேல்யூஸ் ஆர் யூ டீச்சிங் யோர் பாய்ஸ்? எத்தனை பேர் இந்த கால் கழுவிட்டு போன அம்மா முதல் கொண்டு எத்தனை பேர் நம்மளுடைய பசங்களுக்கு மாதாந்திர பீரியட்ஸ் தொந்தரவுனா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னு பகிர்ந்திருப்போம். ஒரு 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 சானிட்டரி பேட் ஆட் டிவியில் வந்தால் இங்கு கொட்டுதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, உண்மையில் ஒரு பெண்ணுக்கான பயாலாஜிக்கல் நீட்ஸ் என் பையன் தொடவே மாட்டான் பொண்ணுங்களேன்னு சொன்னாங்க. நான் தெளிவு, நான் என் பெண்களுக்கு செய்ய மாட்டேன், நான் என் பசங்களுக்கு மட்டும் இப்படி செய்வேன்னா யூ ஆர் நத்திங் பட் அ இன்ஃபெக்டட் மேல் ஓரியன்ட் மைண்ட். உண்மையாகவே இந்த தோழமைக்கில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுது. பெண்ணினுடைய உலகத்தை ஒரு ஆண் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தாமலே வளர்க்குறோம். அது பேசியிருக்கீங்களா? ஒரு பெண்ணுக்கான மாதாந்திர பிரச்சனை பற்றி எவ்வளோ சிரமம், 3 வேளை சமைக்கிறது எவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு மேல் இப்படி வளர்த்து அனுப்புறீங்களே, இந்த ஆட்டிடியூடோட வளர்கிற ஒரு மேல் எப்படி வளருவான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குங்க. ஒரு டீச்சருக்கு ஒரு ரோல் இருக்குன்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு ரோல் இருக்குது, ஒரு அம்மாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. அவன் அழுதாரு, ஒன்று நீங்களும் கூடயே சேர்ந்து அழுதிங்கோ, அப்புறம் அவர் அடுத்த பிள்ளை லவ் பண்ணார், நீங்களும் கூடயே சேர்ந்து பக்கத்தில் உட்காந்து கவிதை எழுதி கொடுப்பீங்களா என்ன? அப்படி ஒரு பொண்ணுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போ பையனுக்கு செய்ய தான் கூடாது. நீங்கள் அம்மாவா இருங்க, தோழியாக இருங்க, ஆனால் காதல் விஷயத்தில் அப்பாவா இருங்க. அப்பாக்கள் ஒரு பெரம்பு இருக்குது, அவர் வந்து அவர் முடிவு எடுப்பார், சட்டுன்னு எடுப்பார். அந்த இது உங்ககிட்ட இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த அம்மா கிட்ட காதல் விஷயத்தை ரொம்ப ஜாலியாக நான் பேசுகிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது கூட ஒரு போலித்தனமானதான். 2வது, லைஃப்பில் அது ஒரு சீரியஸான விஷயம், அதை சீரியஸாக தான் பாருங்கள். காதலை சீரியஸாக பேசுங்க. சீரியஸாக நீங்கள் பண்ணுறீங்களா, சீரியஸாக பேசுங்க. உங்களுக்கு இந்த காலை கழுவிட்டு வந்துட்டா நீங்கள் சாதாரணமாக சொன்னதுக்கு இவங்க இவ்வளோ ஏன் கோவப்படுறாங்கங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சும்னா போதும்.
காதில் மெச்சூர்டாக பேசுங்க பசங்ககிட்ட. அவன் அம்மா வச்சு தான் ஒரு பெண்ணை எடை போடுவான். மாம் ஷுட் பி டிக்னிஃபைட். அந்த கிளாஸில் இருக்கும். தேர் மஸ்ட் பி அ நேச்சுரல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ மாம் அண்ட் சன். இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு சின்ன இடைவெளி இருக்கணும். அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை, அம்மாவுக்கு இது தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க. அம்மா காதுக்கு இது போச்சு போச்சு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல, அது இருக்கணும். அது இருக்கிறது நல்லது. அன்பில் அம்மாவாக இருங்கள், காதல் விஷயத்தில் அப்பாவாக இருங்கள். ஸோ 2 பேருக்கு பரிசு கொடுக்கலான்னு. ஆக்சுவலாக ஒரு பெண்ணை பார்த்தவுடன் எல்லா அம்மாக்களுமே இவள் எப்படியான மருமகளாக எனக்கு இருப்பாள்னு எடை போடுதல்ங்கிறது யதார்த்தம் தான். பெரிய பூடகமான படோபடமான காரணங்கள்லாம் இல்லாமல் அதை சொன்னதாக இருக்கட்டும். 2வது, அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணை நம்ம பையன் காதலிச்சு தான். இப்போ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குது, இருந்தாலும் காதலிச்ச பிள்ளையை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் போய் வீட்டில் எப்போ கேட்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு அவ்வளவு ஆத்மார்த்தமாக பேசுனது மட்டும் இல்லை, நிகழ்ச்சி தொடங்குலேருந்து கடைசி வரைக்கும் மனசுலேருந்தே பேசினேன். அந்த அம்மாவுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க, யுவர் நேச்சுரல் சாய்ஸ். இங்கே எல்லாருமே ஏதாவது சொன்னாங்க. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். மருமகளுக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ மேம். அதாவது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சில புரிதல்களோடு நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸோட ட்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற ஒரு மைண்ட் செட், அப்புறம் அதை தாண்டி இந்த கலப்பு மனம் அப்படிங்கிறத இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அதை ஒட்டிய மாடர்னிசம் அது இவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ தட் அவங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ப்ளைவுட் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, குட் லக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். இந்த நிகழ்ச்சி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பல விஷயங்களை பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பேசியிருக்கு. தேங்க்ஸ் டு ஆல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.